கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த கன்வென்ஷனின் முதலாம் நாளாகிய இன்று எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம். Once again we give you the loving greetings on the first day of this blessed convention. கர்த்தருடைய வார்த்தைக்கும் அவருடைய ஜீவனுக்கும் அவருடைய இரத்தத்திற்கும் சாட்சியாக அவர் சமூகத்தில் என்னை கொண்டு நிறுத்தி வைத்திருக்கிறார். God has made me as a witness of His word today in your midst also in this place. அவருடைய வல்லமைக்காக நாம் எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. For His power, let's all praise God. Praise Allah, praise Allah, praise Allah, praise Allah. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்மோடு பேசும்படியாக ஒரு முறை எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. The Lord ஸ்தோத்திரம், praise Allah, 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 praise Allah. Praise Allah, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். Acts of the epistle written by Apostle Paul to Ephesians, chapter 3, verse 7. First chapter, 7th verse. Chapter 1, verse 7. In whom we have redemption through His blood, the forgiveness of sins according to the riches of His grace. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவமன்னிப்பாய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிப்போமாக. Let's read 1 Peter chapter 1 verse 19 also. But with the precious blood of Christ as of a lamb without blemish and without spot. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஒரு வெளியேறப்பட்ட மீட்பை கிறிஸ்துவ வாழ்க்கையிலே உண்டாக்கி கொண்டிருக்கிறது என்பதை நாம் அனுபவத்தின் வாயிலாக ஒவ்வொருவரும் சொல்லக்கூடும். Beloved, through experience we can very clearly say the precious blood of the Lord Jesus Christ has given all of us a blessed redemption. அதுதான் கிருபையின் ஐஸ்வரியம் என்று பரிசுத்த பவுலும் பரிசுத்த பேதுருவும் எழுதுகிறார்கள். Even Apostle Paul and Apostle Peter says it's a precious thing given to us. தேவன் நமக்கு பாராட்டின அந்த கிருபையின் ஐஸ்வரியத்தின் நிமித்தமாக இன்றைக்கு இந்த கன்வென்ஷனிலே நாம் கூடி வந்திருக்கிறோம். By the riches of grace which God has granted us only today, He has gathered us in this convention. அந்த கிருபையின் ஐஸ்வரியத்தை பற்றி பாடுகிறோம், பேசுகிறோம், பிரசங்கிக்கிறோம், சாட்சி கொடுக்கிறோம். We speak, we sing, we preach, we testify about the riches of His grace. அந்த கிருபையின் ஐஸ்வரியம் தான், அந்த இரத்தத்தின் வல்லமை தான் இன்றைக்கு நம் ஜீவிதத்தில் பெரிய மீட்பை உண்டாக்கி இருக்கிறது. The riches of His grace, the power of this blood has given us a great redemption in our lives. இன்னும் இந்த கிருபையின் ஐஸ்வரியத்தை தெரிந்து கொள்ளாதவர்கள், அதை அனுபவிக்காதவர்கள், அதை அனுபவிக்கும்படியாக இந்த கன்வென்ஷனை இன்றைக்கு இந்த நாகர்கோயிலே நடத்தி கொண்டிருக்கிறோம். Still more, those who have not tasted this riches of grace, those who have not experienced riches of grace, we are conducting this convention so that they may come to the knowledge of the riches of this grace. வானத்தின் கீழே பூமியின் மேலே மனுஷனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் இந்த கிருபையின் ஐஸ்வரியத்தை அனுபவிக்கும்படியாக ஆண்டவருடைய ரட்சிப்பு இலவசம் என்று வேத வசனம் சொல்லுகிறது. Word of God says, under the heaven above the earth, this riches of grace been given as a salvation to all man freely. நாம் அனுபவிக்கிற இந்த கிருபையின் ஐஸ்வரியமாக இந்த இரத்தத்தின் வல்லமையை இன்றைக்கு மனித குலம் முழுவதும் அனுபவிக்கும்படியாக தான் இயேசு கிறிஸ்து தம்முடைய வருகைக்கூட தாமதே வந்து கொண்டிருக்கிறார். Even the Lord Jesus Christ is delaying His coming so that we may taste the power of the blood of Jesus which is coming to the riches of His grace. இந்த கிருபையின் ஐஸ்வரியம் தான் அவருடைய இரத்தத்தின் வல்லமை. அதை பற்றி 7 காரியங்கள் அல்லது 7 அனுபவங்களை பற்றி சொல்ல நான் வாஞ்சிக்கிறேன். This riches of grace is the power of the blood of Jesus. Concerning that, I want to give you 7 points, 7 experiences. இயேசு கிறிஸ்துவின் இந்த மாசற்ற அந்த இரத்தத்தின் வல்லமை 7 விதத்திலே மனுஷனுடைய ஜீவிதத்தில் கிரியை செய்து மனுஷனை பூரணாக்கி
பரலோகத்திலே கொண்டு போய் நிறுத்துகிறது. This blameless blood of Jesus sanctifies man and perfects man and presents him before Christ when he comes. பிரியமானவர்களே, மனுஷன் மீட்கப்படுவது மாத்திரமல்ல, அவன் முற்றிலும் சரீரத்திலும் கூட மீட்கப்பட்டவனாய் அவன் தேவன் எங்கிருக்கிறாரோ, அந்த இயேசு எங்கிருக்கிறாரோ அங்கு போய் சேர வேண்டும். அதுதான் தேவனுடைய நித்திய நோக்கமாய் இருக்கிறது. Oh beloved, not only man gets redemption in the soul, it's God's will that he also is redeemed in his body and go to the place where he is in eternity. ஆண்டவருடைய இரத்தத்தினாலே முதலாவது மனுஷன் பாவத்திலிருந்து அவன் ஆத்மாவிலே விடுதலையாக்கப்படுகிறான். By the mercy of God, first of all, man is redeemed from sin in his soul. அவன் சாபத்திலும் கூட தன் ஆத்மாவிலே விடுதலையாக்கப்படுகிறான். He is also been delivered from curse in his soul. இரண்டாவது, அவன் வியாதியிலும் பலவீனத்திலும் கட்டப்பட்டவன் விடுதலையாக்கப்படுகிறான். Secondly, who is bound by sicknesses is being delivered. மூன்றாவது, மனித குலத்தின் மத்தியில் இருக்கிற அந்த பகையின் வல்லமையை கொன்று மனுஷன் உள்ளத்திலே மனுஷன் மத்தியிலே ஒரு சமாதானத்தை இயேசு கிறிஸ்து நிலைநாட்டுகிறார். Thirdly, the Lord Jesus Christ is establishing peace and love, dispelling the hatred and enmity among men. அவருடைய ரத்தம் அந்த மூன்றாவது கிரியை நடப்பிக்கிறது. His blood is doing the third work. நான்காவது, மனுஷன் அவன் ரத்தத்தில் மீட்கப்பட்டவன் நற்கிரியை செய்தனாக மாற்றுகிறது. Fourthly, person is redeemed by the blood of Jesus. It makes him as a person doing good works. ஐந்தாவது, மனுஷனுடைய வாழ்க்கையிலே அந்த இயேசுவின் ரத்தம் ஒரு ஜெய ஜீவித்தை அருளுகிறது. Fifthly, the blood of Jesus gives in the life of man a victorious life. ஆறாவது, அந்த இயேசுவின் ரத்தம் மனுஷனுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறது. Sixthly, the blood of Jesus gives man eternal life. அந்த இயேசுவின் ரத்தம் கடைசியாக ஒரு ஜீவனுள்ள சபையை உருவாக்கி பரலோகத்துக்கு ஆயத்தமாக்குகிறது. Seventhly, that blood is making a living church and preparing them for the kingdom of God. புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தில் பிரவேசிக்கும்படியாக அந்த ரத்தம் மனுஷனை பரலோகத்திலே மிக மேன்மையான இடத்தில் கொண்டு போய் சேர்க்கிறது. To enter into the living and the holy way, new and the living way, it goes through man, and man takes him to the highest place in heaven. இந்த ஏழு காரியங்களை சுருக்கமாக தியானிக்க ஆவியானவர் தாமே இந்த மாலை நேரத்தில் நமக்கு கிருபை அருளுவாராக. To meditate the 7 points briefly, may the Spirit of God gives us grace. முதலாவதாக, மனுஷன் பாவத்திலும் சாபத்திலும் ஆத்மாவில் விடுதலையாக்கப்படுகிறான். First of all, man has been delivered from sin and curses in his soul. மனுஷனை தேவன் செம்மையானவனாக சிட்சித்தார். ஆனால் மனுஷனோ தனக்கு உபாய தந்தர்களை தேடிக்கொண்டான் என்று சத்தியம் சொல்கிறது. The word of God says God created man in upright way, but man went after many deceitful inventions. இன்றைக்கு பாருங்கள், இந்த 20ஆம் நூற்றாண்டிலே எங்கு பார்த்தாலும் வானத்தின் கீழே பூமியின் மேலே மனுஷர் எல்லாரும் பாவத்தின் வல்லமையிலே சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். You see the 20th century, under the heaven, all these places you find above the earth, you see people caught in the snare of sin. எங்கு பார்த்தாலும் மனுஷனுடைய வார்த்தையிலே, பேச்சிலே, கிரியிலே, செய்கையிலே, நடையிலே, சொப்பனத்திலே, நினைவிலே, கனவிலே எல்லாவற்றிலும் பாவத்தின் வல்லமை ஆண்டு கொண்டு இருக்கிறது. We find in words, in deeds, actions, in the dreams, everywhere you find the power of sin working in them. மாத்திரமல்ல, மனுஷனுடைய எல்லா திசையிலும் எல்லா பக்கத்திலும் பார்த்தால் அவனுடைய கிரியிலும் அவனுடைய ஜீவித்தின் சகல பகுதியிலேயும் சாபம் 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 என்றே அனுபவித்துக் கொண்டும் பேசிக்கொண்டும் வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். We find in all directions of man, wherever man goes, whatever he does work, everywhere man speaks and experiences curse in his life. இந்த இரண்டு பொல்லாத வல்லமையிலிருந்து இயேசுவின் ரத்தம் மனுஷனை முதலாவது விடுதலையாக்குகிறது. From this power of darkness, the blood of Jesus delivers him. இந்த மாலையிலேயும் இங்கே கூடி வந்திருக்கிற ஒரு சிலர் அந்த பாவ சாபத்தின் கீழே கட்டப்பட்டிருக்கலாம். Even this evening, so come here, some of you may be bound by the power of sin and curse. இங்கு இந்த பாவ சாபத்திலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். இயேசுவின் ரத்தம் என்னை மீட்டு விட்டது, என்னை விடுதலையாக்கி விட்டது இன்று ஒரு சிலருக்கு சாட்சி உண்டு. Few have got a testimony telling, I was bound by the power of sin and curse, God has delivered me by his blood. Some of you got such a testimony. இன்னைக்கு மாலையிலே ஒரு பிரதர் சாட்சி கொடுத்தார். அவரோடு கூட நாங்கள் பலரும் சாட்சி கொடுக்க காத்திருக்கிறோம், ஆனால் நேரமில்லை. Today one brother gave testimony, we are also waiting to give testimony, we have no time for testimonies. அந்த இயேசுவின் ரத்தம் உங்களை விடுதலையாக்கினது சொல்லக்கூடும். How many of you say the blood of Jesus delivered you? அத்தனை பேர் கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுவோமாக.
ஹல்லேலூயா Hallelujah. விலையேற பெற்ற திரு ரத்தமே அவர் வீராவினின்று பாயுதே. விலையேற பெற்ற திரு ரத்தமே அவர் வீராவினின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் என்னை மாற்றினாரே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்றினாரே. இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட திரு ரத்தம் அவருடைய விலாவிந்து வடிந்து கொண்டிருந்தது. The precious blood of Jesus came from his rib bones. 2000 ஆண்டுக்கு முன்பாக வேத வசனம் நிறைவேறுதலாக இயேசு கிறிஸ்து பூமியில வந்து பாவத்தையும் சாபத்தையும் தன்மையில் சுமந்து கொண்டார். 2000 years back, for God's word to be fulfilled, Jesus Christ came to this earth and bore all the sins and curse upon himself. மகனே மகளே, உங்களுடைய எங்களுடைய எல்லா பாவத்தையும் சாபத்தையும் அவர் மேல் சுமந்து கொண்டார். Sons and daughters, all your curse and sins he bore upon himself. பாவம் சாபம் சுமந்தபடினாலே பாரக்குரிசில் பரலோகராஜன் தொங்கிக் கொண்டு சிலுவையிலே ரத்தத்தை வடித்துக் கொண்டிருந்தார். Because he bore the sins and curse of you and me, he was hanging on the cross. We find பாவத்தை செய்யாத தெய்வம், பாவத்தை அறியாத தெய்வம், பாவமே இல்லாத தெய்வம் உங்களுக்காக எனக்காக கல்வாரியிலே முற்றும் பலியாக மாறிவிட்டார். God never did no sin. God never knew no sin, spoke no sin. He became a sacrifice for you and me for the sake of sin. அவருடைய தலை முதல் கால் வரைக்கும் எல்லா பகுதிகளும் துளைக்கப்பட்டன. முள்முடி சூட்டப்பட்டு ஆணிகள் அடிக்கப்பட்டு விலா குத்தப்பட்டு ரத்தம் வடிந்து கொண்டே இருந்தது. From the crown of his head to the sole of his foot, nails were pierced, crown of thorns, body was scourged, whole body was bleeding. 2000 ஆண்டுகளுமாக ஏறக்குறை அப்படி நடந்தாலும் இன்றைக்கும் அந்த கல்வாரி மரணத்தை பற்றி, கல்வாரியினுடைய அந்த கோரமான சிலுவையின் பாடுகளை பற்றி எல்லா கிறிஸ்தவர்கள் மாத்திரமல்ல எல்லா மதங்களும் கூட பேசிக் கொண்டிருக்கின்றன. Not though it took place about 2000 years before, even today you are able to see that the picture of the cross. Not only here, even other religions also can tell about this. அந்த கல்வாரியின் பாடுகளை பற்றி இன்றைக்கும் எவ்வளவு பாடல்கள், எவ்வளவு பிரசங்கங்கள், எவ்வளவான சத்தங்கள் தொனித்துக் கொண்டே இருக்கின்றன. Concerning the sufferings of the cross, today you can hear so many messages, so many songs, so many voices are heard. ஏனென்றால் அவர் ஜீவிக்கிறார், ஜீவித்துக் கொண்டே இருப்பார். என்னென்னைக்கும் ரத்தத்தின் வல்லமை கூட இன்றைக்கும் ஜீவித்துக் கொண்டே இருக்கிறது. Because he is alive, he shall be alive forevermore. That power in the blood is alive. பிரியமானவர்களே, இந்த சத்தத்தின் கன்வென்ஷனிலே நீங்கள் யாராவது புதிதாக கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்றால், oh beloved, if you are going to hear this voice first of all in this convention, உங்கள் பாவத்தின் வல்லமை எப்பேற்பட்டதா இருந்தாலும் அதை விடுதலையாக்கும்படியாக ஒரு ரத்தம் சிந்தப்பட்டது என்பதை மாத்திரம் அறிந்து கொள்ளுங்கள். let your power of sin maybe to be gone to any extent. You must understand one thing, that the blood of Jesus was shed for your sake. இதுவரைக்கும் பிராணியின் ரத்தத்தை அல்லது பறவையின் ரத்தத்தை வேற என்ன மிருகின் ரத்தத்தை நீங்கள் விசுவாசித்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஒரு ரத்தத்தை பேசுகிறோம், அதுதான் இயேசுவின் ரத்தம். Till now you were believing the blood of the animals, blood of the birds, blood of other creatures, but today we want to give you tell you about the blood of Jesus. அவர் நேற்று மீண்டும் மாறாத ஜீவனுள்ள தேவன். He is the living God who is unchanging forever, yesterday, today and forever. பாவத்தை அறியாதவர், பாவமே இல்லாதவர், பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். He never knew sin, he had no sin. He is holy holy holy. அவர் ஆவியாய் இருக்கிறார், அன்பாய் இருக்கிறார், ஒளியாய் இருக்கிறார், ஜீவனாய் இருக்கிறார், வல்லமையாய் இருக்கிறார், மாட்சி பெறுந்தவராய் இருக்கிறார். God is a spirit. He is a love, he is a light, he is unchanging, he is full of majesty. அவருடைய இரத்தத்தை பற்றி இந்த மாலையிலே அறிவிப்பை பற்றி நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். We are so joyful to tell about his blood to you. உங்கள் நம்பிக்கையை இயேசுவின் இரத்தத்தின் மேலே வையுங்கள். Keep your hope upon the blood of Jesus. நாங்கள் ஒரு வாரத்தில் அடிமைகளாய் இருந்தோம், ஆனால் இன்னைக்கு விடுதலையாக்கப்படுகிறோம். இயேசுவின் இரத்தம் அப்படி செய்தது. Even we were one time as people under bondage, but the blood of Jesus delivered us. இன்றைக்கு உங்கள் கண்களின் பாவத்தின் விடுதலை இல்லை, உங்களுடைய காதுகளின் கேள்வியின் விடுதலை இல்லை. காரணம் என்ன? Today you have no sin in your eyesight, in your hearing. What is the reason? உங்களுடைய இதயத்தின் எண்ணங்களிலே யோசனைகளிலே விடுதலை இல்லை, பாவத்தின் வல்லமை. You don't have victory, deliverance in your thoughts, reigns of your thoughts in your mind. What is the reason? The power of sin. உங்கள் காலின் நடக்கையிலே கட்டுப்பாடு இல்லை, கைகளின் செய்கையிலே கட்டுப்பாடு இல்லை, காரணம் பாவத்தின் வல்லமை. You don't control in your actions, in your thoughts and deeds. What's the reason? The power of sin. எத்தனையோ பாவம் உங்களை எடுத்துக்கொண்டு போகிறது, உங்களை நடத்துகிறது சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள்.
நீங்கள் நல்லது செய்ய விரும்புகிறீர்கள், நன்மை செய்ய முடியவில்லை. காரணம் என்ன? You want to do good, you have been pulled away, dragged by many power of sin. What's the reason? அதுதான் பாவத்தின் வல்லமை. That's the power of sin. பிரியமான இந்த வல்லமையை விடுதலையாக்கும்படியாக இயேசுவின் நாமத்தை விசுவாசித்தால் அவருடைய இரத்தத்தை விசுவாசியுங்கள். To be delivered from the power of sin, believe on the Lord Jesus Christ, believe his blood also. பாவங்களை சிலுவையில் அவர் சுமந்தார் சொல்லப்பட்டிருக்கிறது. It's written, he bore all the sins on the cross. இரண்டாவது உங்கள் சாபத்தையும் சுமந்திருக்கிறார். He also bore your curse. இன்னைக்கு அநேகர் சாபம் சாபம் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். Many of you say curse, curse, curse. பிரியமான இயேசு கிறிஸ்து உங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே சாபத்தை சுமந்து விட்டார். Beloved, for your sake the Lord Jesus Christ bore all the curse on the cross. கலாத்தியர் 3:13 மரத்திலே தூக்கப்பட்ட எவரும் சபிக்கப்பட்டவன் சொல்லப்பட்டது. அந்த நியாயப்பிரமாணத்தின் கட்டில் விடுதலாக்கும்படியாக இயேசு கிறிஸ்து தன்மேல் அந்த சாபத்தை சுமந்து நம்மை விடுதலாக்கி இருக்கிறார். Galatians 3:13 says, cursed is every man that hangeth on the tree. To fulfill that law, we find the Lord is delivering you from the power of sin. வாசிப்போம். Christ hath redeemed us from the curse of the law, being made a curse for us, for it is written, cursed is every one that hangeth on a tree. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். சாபத்தை அவர் சுமந்து விட்டார். நியாயப்பிரமாணத்தை விடுதலாக்கி இருக்கிறார். He bore that curse and delivered in the power of the law. சாபத்தை அவர் சுமந்து விட்டார். He bore the curse. இன்னைக்கு எங்க பாருங்கள், பூமியில பாருங்கள், விளைச்சல் இல்லை, சாபம் சாபம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். You see everywhere in all the field there's no proper growth. People say curse, curse. கன்னியாகுமரி முதல் காசி வரைக்கும் பிரயாணம் பண்ணி பாருங்கள். You go from Kanyakumari to Kasi. எங்க பார்த்தாலும் வறண்ட நிலமாக காணப்படுகிறது. Everywhere dryness, dry land. எங்க பார்த்தாலும் மரங்கள் இல்லை. Everywhere no trees. நெற்பயிர்கள் வாடி போயிருக்கிறது. Things are getting faded away. மனுஷன் சாபத்தை சுமந்து கொள்ளாதபடிக்கு அவன் கஷ்டப்பட்டு இந்த நாட்டை விட்டு வெளியே வாஞ்சிக்கிறான். Man not able to bear the curse, leaving this country, is going to another country. அங்கு பார்த்தால் அங்கும் வறண்ட நிலம், அங்கும் காய்ந்து போன தன்னுடைய நிலவரத்தை அறிந்து கொண்டிருக்கிறான். Even when he went to other place, he is able to see dryness, dry experience. மாத்திரமல்ல, குடும்பத்தில் பல பிரச்சனைகள், போராட்டங்கள். Not only that, so many family problems, பல மரணங்கள், so many deaths, எதிர்பாராத நிகழ்ச்சிகள், unexpected incidents. காரணம் என்ன? சாபம் சாபம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். Reason they say curse, curse, curse. ஆனால் இயேசுவின் இரத்தத்தை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால், if you believe on the blood of Jesus, அந்த கல்வாரி சிலுவையிலே அந்த சாபத்தை அவர் சுமந்து தீர்த்ததாக வேதம் சொல்லுகிறது. word of God says he has borne all the curse on the cross of Calvary. சில கிறிஸ்தவர்களும் சொல்கிறார்கள் சாபம் என்று சொல்கிறார்கள். Even some Christians says curse, curse. இயேசு கிறிஸ்து வந்து இந்த உலகத்திலே மரித்த பிற்பாடு, after Christ came to this earth and died for அவர் you, கல்வாரி மரத்திலே ஏறி மரித்த பிற்பாடு, after he went on the cross and died for you, சாபத்தின் அந்த கட்டில் விடுதலாக்கி இருக்கிறார். he has delivered us from the power of curse. இன்றைக்கு சில கிறிஸ்தவர்களும் பேசுகிறார்கள். Even today many Christians speak. 2-3 நாளைக்கு முன்னால ஒரு விசுவாசியோட பேசினார். ஐயோ சாபம் என்று சொன்னார். 2-3 days back even a believer came and told me, oh curse. நான் சொன்னேன், சிஸ்டர் சாபம் என்று சொல்ல வேண்டாம். I told sister, please don't say it's curse. இயேசுவின் நாமம், இயேசுவின் இரத்தம், இயேசுவின் என்ற நாமத்தின் வல்லமையின் அர்த்தத்தை நீங்கள் ருசி பார்க்கவில்லையா? Have you not tasted the name of Jesus, the blood of, have you not tasted the power in the name of Jesus, the blood of Jesus? அந்த கல்வாரியின் இரத்தத்தை விசுவாசிக்கவில்லையா? Have you not believed on the blood of Jesus? மனுஷன் பேசிக் கொண்டிருக்கலாம், நீங்கள் பேசக்கூடாது. People may speak, but you must not speak. உங்கள் விசுவாசம் என்ன? What is your faith? நான் அதை படிச்சா சொன்னேன் பெரியமானே. I exalted and told about this. இன்றைக்கு எத்தனை பேர் சாபம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களா? How many of you say you got cursed? எல்லாம் கல்வாரியை நோக்கி பாருங்கள். Look at Calvary. அந்த சிலுவை நோக்கி பாருங்கள். Look at the cross. அந்த வடிகிற இரத்தத்தை பாருங்கள். Look at the bleeding body of Christ. இரத்தத்தின் வல்லமையை விசுவாசிக்கிற நேரத்திலே, as you believe on the power in the blood of Jesus, உங்கள் சரீரத்திலோ ஆத்மாவிலோ எங்கேயோ சாபம் உண்டென்றால் அது வெளியாக்கி போய்விடும். let it be any curse in your body or soul, you will be delivered. உங்களை மீட்டுக் கொள்ளுக. இயேசு பேசிக் கொண்டிருக்கிறார். Christ is talking in your house. அவர் அந்த சரீரத்தை பாருங்கள். Look at that body. பாவத்தின் சாபத்தின் சுமந்தார், உங்களை விடுதலாக்கி கொண்டிருக்கிறார். He has borne your sins and curses. He is delivering you. அந்த விடுதலை நீங்கள் அனுபவியுங்கள், அந்த விடுதலையை மற்றவர்கள் சொல்லுங்கள். Experience that deliverance, tell it to others also. இந்த மாலை கூட்டத்திலே யாராவது சாபத்தின் கீழ் இருக்கிறீர்கள் சொல்லிக் கொண்டிருந்தால் அந்த இயேசுவின் இரத்தத்தை விசுவாசியுங்கள். In this evening, if any of you under that curse right now, believe on the blood of Jesus. பார்த்திருமேனி வாரடி ஏற்றவர் பார சிலுவை சுமந்து சென்றனரே, பார்த்திருமேனி வாரடி ஏற்றவர் பார
சிலுவைதனை சுமந்து சென்றனரே பாவமும் சாபமும் சுமந்தோரே உனக்காய் பயமின்றி வந்திடுவார் பாவமும் சாபமும் சுமந்தோரே உனக்காய் பயமின்றி வந்திடுவார் ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்து ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்து ஆவலாய் இயேசுவை அழைக்கிறாரே ஆவலாய் இயேசுவை அழைக்கிறாரே இயேசு கிறிஸ்து ஆவலாய் அந்த கல்வாரி சிலுவையை அழைக்கிறார். Earnestly, He's standing on Calvary. He's calling you to come to இன்றைக்கு Himself. பாவத்தின் சாபத்தின் விடுதலையாக்கப்படும்படியாக மீட்டுக் கொள்ளப்படும்படியாக உங்கள் ஆத்துமாவை சரித்து ஆண்டவருக்கே ஒப்படையுங்கள். To be delivered from sins and curses, to be redeemed by the blood of Jesus, surrender your soul unto the Lord. இரண்டாவது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் வியாதியிலிருந்தும் பலவீனத்திலிருந்தும் மரணத்திலிருந்து நம்மை விடுதலையாக்குகிறது. Secondly, the blood of Jesus sets us free from sickness, infirmities and death. 1 பேதுரு 2 அதிகாரம் 24 வசனம் அவ்விதமாக சொல்லுகிறது. 1 Peter chapter 2 verse 24 says so. வாசியுங்கள். Who his own self bare our sins in his own body on the tree, that we being dead to sins should live unto righteousness, by whose stripes ye were healed. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். By whose stripes ye were healed. இயேசு கிறிஸ்துவின் தழும்புகள், இயேசு கிறிஸ்துவின் அடிகள், இயேசு கிறிஸ்துவின் வேதனைகள், இயேசுவின் காயங்கள் ரத்தம் வடிந்து கொண்டே இருந்தது. Wounds in the body of Christ, stripes in the body of Christ, his whole body was bleeding. பிரியமானவர்களே, வானத்தில் அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார். அவருடைய சரீரம் முழுவதும் ரத்தம் பீரிட்டு ஓடிக்கொண்டிருந்தது. Oh beloved, he is hanging from heaven. You are able to find his whole body bleeding. Water, blood is flowing. பரிசுத்த ரத்தம். That blood is a holy blood. கிருபையின் ரத்தம். It's a blood of grace. வல்லமையின் ரத்தம். It's a powerful blood. பரலோகத்தின் இறங்கி வந்த ரத்தம். It's the blood which came from heaven. பாவமில்லாத ரத்தம். Sinless blood. ஜெயமுள்ள ரத்தம். Victorious blood. அந்த ரத்தத்தின் வல்லமைக்கு முன்னாலே எந்த வியாதியும் நிற்க முடியாது. Before the power of the blood of Jesus, no power can stand. No sickness can stand. இந்த உலகத்திலே வியாதிகள் பெருகிக்கொண்டே இருக்கின்றன. In this world, sickness are increasing. வியாதிகள் பெருகிறபடினாலே மருத்துவர்கள் பெறுகிறார்கள். மருத்துவ விடுதிகளும் பெருகிக்கொண்டே இருக்கின்றன. Because sickness is increasing, doctors are increasing, even hospitals are increasing. சில வியாதிகளுக்கு மருந்துகளை கண்டுபிடிக்கிறார்கள், பல வியாதிகளுக்கு மருந்துகளை கண்டுபிடிக்கவே இல்லை. For some sickness they found out medicine, for many more sickness they have no medicine. ஆனால் எல்லா வியாதிக்கும் எல்லா நேரத்திலும் எல்லாவற்றையும் விடுதலை தரும்படியாக ஒரு மருத்துவர், அவரே இயேசு கிறிஸ்து. For all sickness, for all season, all times, that one physician, his name is Jesus. மனுஷனுடைய தலை முதல் அவனுடைய பாத வரைக்கும் இருக்கிற எல்லா நரம்புகளிலும் எலும்புகளிலும் அவனுடைய தசைகளிலும் அவனுடைய எல்லா அவயங்களிலும் இருக்கிற எல்லா வியாதிகளையும் முறியடிக்கும்படியாக இயேசுவின் ரத்தம் கல்வாரியில் கொட்டப்பட்டு விட்டது. Blood of Jesus was shed on Calvary so that from the crown of the head to the sole of his feet, all the sickness of the body, in the bones, in the sinews, in every member of the body, sickness may be healed. இன்றைக்கும் பிரதர் சாட்சி கொடுத்தார். Even today brother gave testimony. அவருக்கு எப்படி பல வியாதியிலிருந்து ஆண்டவருடைய ரத்தம் விடுதலையாக்கிறது சொன்னார். He told us how the blood of Jesus healed him from many sicknesses. பிரியமானவர்களே, இயேசுவின் ரத்தத்துக்கு நான் கூட சாட்சியா இருக்கிறேன். Beloved, even I am a testimony for the blood of Jesus. நான் எத்தனையோ முறை மரணத்திலிருந்து நீங்களாக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். Many times I was until at the point of death I was healed. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் வார்த்தை என்னை சுகமாக்கி கொண்டிருக்கிறது. Blood of Jesus, the words of Jesus are quickening me and healing me. என் ஆண்டவருடைய ஜீவன் எனக்காக எவ்வளவு கிரியை செய்தது என்பதை நான் தான் சொல்ல முடியும், யாரும் சொல்ல முடியாது. Only I can say how much the life of Christ came and worked within me, others cannot say. இந்த வேறு மாலையில் என்னுடைய அறைக்கு வந்தார். உங்கள் சரீரத்தில் சுகம் எப்படி நான் இவரை கேட்டேன். When this brother came to my body, I asked him, how is your health? பாஸ்டர், நான் நன்றாக விட்டேன், சுகமாகி விட்டேன் என்று சொன்னார். He told, Pastor, I am keeping well. இயேசுவின் ரத்தத்துக்கு இவருடைய சரீரம் சாட்சிக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. Blood of Jesus is a testimony for his body also. இங்க இருக்கிற பலருக்கு விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீர்கள். Many of you have been delivered. இயேசுவின் ரத்தத்துக்கு நான் சாட்சி என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? How many of you can say I am a testimony for the blood of Jesus? சுகமாக்கப்பட்டீர்கள். How many of you are healed? ஹல்லேலூயா. Hallelujah. அவருடைய ரத்தம்
ரத்தம் நேற்றும் என்றும் என்றும் மாறாதது. His blood is unchanging for yesterday, today and forever. அவருடைய ரத்தம் ஜீவனுள்ளது என்று நாங்கள் சாட்சி சொல்ல கொள்ள விரும்புகிறோம். We want to give you testimony that blood is the living blood. எத்தனை பேர் வியாதியின் விடுதலைக்காக இந்த கூட்டத்திலே வந்திருக்கிறீர்கள்? Right now, how many of you come here to be healed of your sicknesses? இந்த குறிப்பிட்ட வியாதி என்னை விட்டு போகவில்லை, கலக்கத்தோடும் கண்ணீரோடும் யாகலத்தோடும் வந்திருக்கிறீர்கள். You have come with pain and agony telling this particular sickness has not left my body. சிலர் டாக்டரால் கைவிடப்பட்டு வந்திருக்கிறீர்கள். Some are left over by doctors. சிலர் புருஷனாலே, மனைவியாலே, தகப்பனாலே, தாயாலே கைவிடப்பட்டு வந்திருக்கிறீர்கள். Some are left over by your husbands, wives, parents and others. இந்த வியாதி நிமித்தமாக உங்கள் ஊரே உங்களை தள்ளிவிட்டு விட்டது. Because of sickness, the whole society or your villages put you out. இந்த குறிப்பிட்ட வியாதி நிமித்தமாக உங்களுடைய சொந்தக்காரர் கைவிட்டு விட்டார்கள். Because of particular sickness, your relatives have rejected you, forsaken you. என் மகனே, மகளே, நான் உன்னை கைவிடவில்லை, நீ என்னிடம் வா, என் கல்வாரி நோக்கி பார் என்று ஒருவர் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். There's one person crying, oh beloved son, daughter, I have not forsaken you, you come unto me for healing. உன்னுடைய நோயை, உன்னுடைய வியாதியை, உன்னுடைய பலவீனத்தை நான் சுமந்தேன் என்று அவர் சொல்கிறார். He says, I bore your sickness, your disease, your weakness upon me. உன்னுடைய அந்த குறிப்பிட்ட அந்த கொடிய வியாதியை நோயை நான் சுமந்து விட்டேன். Your particular, that terrible sickness I have borne upon me. அந்த கொடிய வியாதியின் கொடூரத்தை மனுஷர் கூட காணாம கூடாம இருக்கலாம், டாக்டர் கூட அறியாம கூடாம இருக்கலாம். நான் வியாதியின் கொடூரத்தை அறிவேன், அந்த வியாதியை விடுதலாக்கிற வல்லமையை நானே தரப்போகிறேன். The Lord says, I know the violence of sickness, I know the extremity of sickness, I know the terror of sickness. I am able to heal you from that sickness. நீங்கள் விசுவாசத்தோடு இந்த தேவனுடைய வசனத்தை கேட்கிற நேரத்திலே இப்பொழுது நீங்கள் விடுதலாக்கப்படலாம். Right now as you hear the word of God by faith, right now you will be healed. வைத்தியர் இயேசுவின் மத்தியிலே நின்று கொண்டிருக்கிறார். Physician Jesus is standing in our midst. சகல வியாதிகளுக்கும் மருந்துகள் கொண்டு வந்திருக்கிறார். He has come to with all medicine in our midst. அதுவே இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். Blood of Jesus, that's the blood of Jesus. அந்த இயேசுவின் ரத்தம் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி விடுகிறது. That blood of Jesus will heal all the sickness in your body. அவருடைய தழும்பலாங்க குணமாக்கப்படுவார்களாம். By his stripes we are healed. அவருடைய தழும்பல குணமானீர்கள். By his stripes you are healed. பரிசுத்த வேதத்திலே குணமானீர்கள். You're healed. அது பாஸ்டர்ஸ்ல இறந்த காலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. It's already told in pastors you're already been healed. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believe? குணமாகி விட்டோம். But we are healed already. நம்முடைய சுகத்தை எங்கே காணலாம்? Where we can see the healing? அந்த இயேசுவின் சரீரத்திலே, See in the body of Christ. இயேசுவின் தழும்புகளிலே, In the stripes of Christ. இயேசுவின் காயங்களிலே, In the wounds of Jesus. இயேசுவின் வேதனைகளிலே, In the agony of Jesus. இயேசுவின் தலையிலே, In the head of Jesus. இயேசுவின் கால் கரங்களிலே In the hands of Jesus. நம்முடைய சுகத்தை காணலாம். You can see your healing. எத்தனை பேர் அவர் சுகத்தை அனுபவிக்க போகிறீர்கள்? How many are going to testify about his healing? இந்த கன்வென்ஷன் ஆரம்பத்திலே நீங்கள் சுகத்தை அனுபவிக்க போகிறீர்கள். From the beginning of the convention, you're going to experience healing. ஆண்டவர் இயேசு உங்களுக்கு சுகத்தை தரப்போகிறார். Lord Jesus is going to give you healing. அவர் ரத்தத்தை கரங்களிலே கொண்டு வந்திருக்கிறார். Oh, he has brought his blood in his அந்த hands. கல்வாரி நோக்கி பார்த்து கொண்டே இருங்கள். Oh, wait for the Calvary's blood. நீங்கள் குணமானீர்கள். You are healed. நீங்கள் சுகமாக்கப்பட்டீர்கள். You are already உங்கள் healed. வேதனை மாறி இருக்கிறது. Your agony is removed. அந்த வல்லமை அந்த வியாதியின் வல்லமை மாறிக்கொண்டே இருக்கிறது. That part of sickness is getting changed. அவர் தழும்புகளால் சுகமானீரே, அவர் தழும்புகளால் குணமானீரே, அவரே சுமந்தார் இந்த நோயை. அவரே சுமந்தார் இந்த நோயை. அவர் பாடுகிறார் அதின் நலனளித்தார். அவர் பாடுகிறார் அதின் நலனளித்தார். அறையதோ வைத்தியரே, அறையதோ வைத்தியரே, குணமானே நான் குணமானே, குணமானே நான் குணமானே, இயேசுவின் தழும்புகளால், இயேசுவின் தழும்புகளால். ஹல்லேலூயா. Hallelujah. எல்லாரும் சுகமாகி விட்டேன் என்று எல்லாரும் பாடுவோமாக. Shall we all once again singing, confess that we are already healed. நம்ம ஆண்டவர் கண்டு கொண்டே இருக்கிறார். The Lord is looking at us. சாத்தான் கூட கண்டு கொண்டிருக்கிறான். Even devil is looking at நான் us. சுகமாகி விட்டேன்னு சொல்வோமாக. You say you're healed. சுகமாகி விட்டேன்னு பாடுவோமாக. Let us say that we are healed. குணமானே, நான் குணமானே, குணமானே நான் குணமானே, இயேசுவின் தழும்புகளால். ரபலமனகதரபலதிராரியா. இயேசுவின் தழும்புகளால்.
குணமானே நான் குணமானே இயேசுவின் தழும்புகளால் குணமானே நான் குணமானே குணம் இயேசுவின் தழும்புகளால் இயேசுவின் குணமானே ஆண்டவருடைய தழும்பலை விசுவாசி சுகமாய்க்கொண்டே இருப்போமாக. Believing the stripes of Jesus shall we all be getting healed. பிரியமானவர்களே, பரிசுத்த பவுல் கூட வியாதிப்பட்டதாக வேதவசனம் சொல்லுகிறது. Beloved, even the word of God says Apostle Paul fell sick. இந்த வியாதி என்னை விட்டு நீங்க வேண்டும் என்று அவர் 3 முறை ஜெபித்தார். Thrice he prayed, telling the Lord to put away the sickness from his body. 3 முறை ஜெபித்தார், என்னை குணமாக்கும் ஆண்டவரே. All the 3 times he said, Lord, heal me. ஆனா அதுக்கு பதில் என்ன? What was the answer? நான் உன்னை குணமாக்கி விட்டேன் அவர் சொல்லவில்லை. The Lord did not say, I've healed என் you. கிருபை எனக்கு போதும். My grace is sufficient for you. என் பலன் விளங்கும். My strength will be made perfect. கிறிஸ்தின் வல்லமை முன்னேல் தங்கும். Healing power will land upon you. அவருடைய கிருபை, அவருடைய பலன், அவருடைய வல்லமை இப்படியாக மூன்றும் பேசப்பட்டது. His strength, His grace, power was manifested there. இந்த அனுபவம் பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் நம்மை பலவீனத்தின்படியே கூட செயல்படி நடத்துகிறார். To attain this experience, sometime God will lead us to other experience also. பலவீனத்தில் பலனுள்ளவனாக இருக்கேன் அவர் சாட்சி கொடுக்கிறார். In my weakness I am strong, he says. அந்த சாட்சி நம்மில் பலருக்கும் உண்டு. Some of us have got such அவருடைய strength. இரத்தத்தின் வல்லமை பலவீனத்தில் பலன் கொடுக்கிறது. A power in the blood of Jesus makes a weak person strong. பலவீனத்திலே நான் பலனாய் இருக்கிறேன் என்று சாட்சி கொடுத்தால் கூடும். How many of you can say, in my weakness I become strong? அத்தனை பேர் அல்லேலூயா சொல்வோமாக. ஹல்லேலூயா. Hallelujah. மூன்றாவதாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்குள்ள செய்கிற கிரியை என்ன? Thirdly, what's the work the blood of Jesus Christ does? கொலோசியர் 1 அதிகாரம் 20 வசனம் வாசிப்போம். Colossians 1:20. And having made peace through the blood of his cross, by him to reconcile all things unto himself, by him I say, whether they be things in earth or things in heaven. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்திலுள்ளவைகள் பரலோகத்திலுள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே பூலோகத்திலுள்ளவைகள் பரலோகத்திலுள்ள எல்லாவற்றையும் தமக்குள்ளே ஒப்புரவாக்கும்படியாக அவருக்கு பிரியமாயிற்று. Having made peace through the blood of his cross, by him reconcile all things unto himself. By him I say, whether they be things in earth or things in heaven. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை சமாதானத்தை சிருஷ்டித்து விட்டது. Blood, the power in the blood of Jesus has created peace. பாருங்கள், இந்த பூமியிலே மனுஷனை உண்டாக்கின நாளிலே அவர்கள் தங்களுக்குள்ளே சமாதானத்தை பாதுகாத்து தேவனோடு சமாதானத்தை பாதுகாத்துக் கொண்டிருந்தார்கள். See, the day the Lord created man in heaven, a man and women on this earth, they maintain peace with the Lord on this earth. மனுஷருக்குள்ளே சமாதானம், மிருகங்களுக்குள்ளே பறவைகளுக்குள்ளே சமாதானம், மனுஷனுக்கும் மிருகங்களுக்கும் தேவனுக்கும் சமாதானம் காணப்பட்டது. Peace among men, peace among animals, peace among men and animals were found. ஆனால் எங்கும் பகை இல்லை, விரோதம் இல்லை, கசப்பில்லை, வைராக்கியம் இல்லை. Everywhere there was no hatred, no enmity, no jealousy. ஆனால் என்றைக்கு சத்துருவுக்கு மனுஷன் இடம் கொடுத்தாரோ, அந்த பிசாசுக்கு இடம் கொடுத்தாரோ, அன்றைக்கே பகை வந்து விட்டது. The day man gave place for the devil, that day enmity came there. அவன் தேவனையும் மனுஷனையும் பிரித்து விட்டான். He separated God and man. அதுக்கு பிற்பாடு காலாகாலமா பார்க்கும்போது மனுஷனையும் பிரித்து விட்டான். After ages together, he also created man and women. மனுஷனையும் மிருகங்களையும் பறவைகளையும் பிரித்து விட்டான். He also separated man, women, and man, animals and the மனுஷன் birds. பெருங்க தொங்கின வேளையிலே ஜாதிகள் பிரிந்து விட்டன. We find after that they started getting divided as nations. வாசைக்காரருக்குள்ளே பிரிவினை, Linguistic language differences, பல நிறங்களுக்குள்ள மனுஷருக்குள்ளே பிரிவினை, division among the different races, பலவிதமான சமுதாயத்தில் பிரிவினை, division among the societies. இன்றைக்கு என்ன சம்பவித்திருக்கு பாருங்கள். Today what has happened? See, எங்கு பார்த்தாலும் இந்த பிரிவு நிமித்தமாக
ஸ்கூலிலே போராட்டம், காலேஜிலே போராட்டம், சமுதாயத்தில் போராட்டம், அரசியலில் போராட்டம். Because of division you find problem in schools, colleges and politics. Everywhere problems have come. கிறிஸ்துவ சபைக்குள்ளே போராட்டம். Even problems in Christian churches. பல ஜாதி ஜாதியின சபைகள் பிரிந்து கிடக்கின்றன. Because of caste divisions, churches are divided. ஏன் சத்துரு எப்படியாவது பரலோகத்துக்கு ஜனங்கள் ஆயத்தமாக்கப்படக்கூடாது என்று பிரிவினையே செய்து கொண்டிருக்கிறான். Somehow devil, so that man will not enter the kingdom of God, is creating divisions among men. எங்கு பார்த்தாலும் விரோதங்கள், கசப்புகள், பிரிவினைகள் பெருகிக் கொண்டே இருக்கிறது. Everywhere divisions are coming upon men. ஆனால் வசனம் என்ன படிக்க கேட்டோம்? What we read in the word of God now? சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை அவர் சிட்சிக்க தொடங்கிவிட்டார். By the blood what he shed on the cross, he has commanded peace. பூலோகமும் பரலோகமே ஒன்றாக போகிறது. You're going to see heaven and earth together. பூலோகத்தில் உள்ள எல்லாவற்றையும் பரலோகத்தின் சாயலாக மாற்றப் போகிறார். All the things what you see on the earth is going to become the image of the heaven. பரலோகத்தில் பகை இல்லை. No hatred in heaven. பரலோகத்தில் மரணம் இல்லை. No death in heaven. அங்கு சண்டைகள் இல்லை. No fight in heaven. அங்கு கசப்பில்லை. No bitterness there. அங்கு எந்தவித போராட்டம் இல்லை. No strifes there. பரலோகம் எவ்வளவு சமாதானமாய் இருக்கிறது. Everything is peaceful. அங்கு தேவன் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். God is dwelling there. பரிசுத்த தூதர்கள் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். Holy angels are dwelling there. பரிசுத்தாவின் ஆசைவாடி கொண்டிருக்கிறார். Spirit of the Lord is moving there. பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த பூலோகத்தை பார்ப்போம் என்றால், Beloved, when you see on this earth today, தேவனே துக்கப்பட்டார். ஏன் மனுஷனை உண்டாக்கினேன்? God was grieved, telling, why did I மனுஷனுடைய create man? வழிகள் நித்தம் பொல்லாதது. The thoughts of man are evil continually. மனுஷர் தங்கள் வழிகளை கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். தேவன் துக்கப்பட்டார். The Lord said they have corrupted their ways. God was grieved among them. ஒரு கூட்டத்தை அவர் பாதுகாக்கும்படியாக பேழையை உருவாக்கி நோவாவினால் பாதுகாக்கப்பட்டார்கள். To separate a group of people, God made an ark. Through Noah's ark, He saved a group of அவர்கள் people. மூலமாக சந்ததி பெருகியது. We find because of them, the people increased. அவர்கள் காலத்துக்கு பின்னாலே ஜாதிகள் பிரிந்தன சொல்லப்பட்டிருக்கிறது. After that, we find people got divided. அங்கு அப்பொழுது பிரிந்த ஜாதிகள் இன்றைக்கு பிரிந்து கொண்டே இருக்கிறது. The people who got divided those days are still getting divided. இன்றைக்கு பாருங்கள் எவ்வளவு ஜாதிகள் பிரிந்திருக்கின்றன. You see how many differences among the people. எவ்வளவு பாஷைகள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். How many languages are spoken. எவ்வளவு நிறங்கள் பிரிந்து கிடக்கின்றன. How many color races have changed. பரலோகம் எப்படி இருக்கும்? How is heaven? பிரியமானவர்களே, எல்லாம் ஒரே விதமாக இருக்கும். Everything will be same in heaven. பரலோகத்திலே தேவதூதர் சாயலுக்கு ஒத்திருப்பார்கள் எல்லாரும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. The word of God says in heaven all will have the image likeness of the angels. இயேசு வரும்போது இயேசுக்கு ஒப்பா எல்லாரும் காணப்படுவார்கள். When Jesus comes, all come to likeness of Jesus. அப்படிப்பட்ட நிலவரத்தை உண்டாக்கும்படியாக இயேசு கிறிஸ்து வாஞ்சித்துக் கொண்டிருக்கிறார். To make such an atmosphere, Jesus desires. அதற்காக தான் அவர் இரத்தத்தை கொடுத்தார். For that sake He shed His blood. அதற்காக தான் பகையின் வல்லமை அழித்து இரத்தத்தை இதற்காக சிந்துகிறேன் சொல்லி கல்வாரியிலே இரத்தத்தை அனுப்பி சமாதானத்தை உருவாக்கி விட்டார். For that purpose only He destroyed the power of enmity and created peace. பூலோகத்தில் உள்ளவைகளை யாவையும் பரலோகத்தின் சாயலாக மாற்றுகிறார். Everything on this earth He wants to make heavenly. ஒப்புரவாக்குதலின் மேலே அவர் செய்கிறார். He is doing the work of reconciliation. அதற்காக அவர் என்ன செய்கிறார்? பகையை முதலாவது கொண்டு போடுகிறார். What He is doing? He is destroying enmity among us. இப்பொழுது எபேசியர் 2:14 முதல் 16 முடிய வாசியுங்கள். Read Ephesians chapter 2 from 14 to 16. For he is our peace, who hath made both one, and hath broken down the middle wall of partition between us, having abolished in his flesh the enmity, even the law of commandments contained in ordinances, for to make in himself of twain one new man, so making peace, so that he might reconcile both unto God in one body by the cross, having slain the enmity thereby. எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகி நடுசுவரை தகர்த்து சட்டதிட்டங்களாக நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதான பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். சிலுவிலே அந்த பழைய பாம்பாகிய அந்த சர்ப்பத்தின் தலையை நசுக்கி அந்த பகையை கொல்லும்படியாக பெரிய ஒரு காரியத்தை இயேசு கிறிஸ்து செய்து விட்டார். The Lord Jesus Christ did a great work of crushing the head of that old serpent on the cross to destroy the enmity. இந்த பூமியிலே பகை என்ற அந்த நடுச்சுவரை தகர்த்து போட வேண்டும் என்று தான் இயேசு கிறிஸ்து அப்படி செய்தார். Jesus did well so that He may destroy the middle wall of partition on this earth. யூதருக்கும் புறஜாதிகளுக்கும் பெரிய பகை நடுச்சுவர் காணப்பட்டது. There was a division among the Jews and the Greeks. இந்த நடுச்சுவரை உடைக்கும்படியாக தான் இயேசு கிறிஸ்து கிரியை செய்தார். To break the middle wall of partition, Jesus worked. அந்த யூதருக்கு மாத்திரமல்ல, Not only for Jews. அடிமைக்கும் அடிமை இல்லாதவருக்கும் ஒரு நடுச்சுவரை உடைத்து போட்டார். To
break the wall between bond and free. அடிமைக்கும் சுயாதீனுக்கும் நடுச்சுவரை உடைத்து போட்டார். He broke the wall between the bond and the free. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உள்ள நடுச்சுவரை உடைத்து போட்டார். He broke the middle wall between the male and the female. பிரியமானவர்களே, எங்கே பகை உண்டோ, எங்கே வேற்றுமை உண்டோ, எங்கே வித்தியாசம் உண்டோ, உடைக்க முடியாதான் இயேசு கிறிஸ்து இரத்தத்தை வடித்தார். Oh beloved, where this enmity, where this hatred, where the division, Christ came to destroy the middle wall of partition. அந்த பொல்லாத வல்லமை இன்றைக்கு உடைய கிரியை செய்து கொண்டிருக்கிறது. That wicked power even today that's working in our midst. பாருங்கள், இன்றைக்கு பாருங்கள், புருஷன் மனைவி உண்டாக முடியவில்லை. See, today you are not able to see husband wife united. அவர்கள் சத்தியத்தை அறிந்திருக்கிறார்கள். They have known the truth. என்னால் ஒரு பகையின் வல்லமை நடுவிலே நின்று கொண்டிருக்கிறது. But you say the power of enmity, hatred is found ரெண்டு there. பேரும் ஒரே வீட்டில் இருந்தாலும் பேசுகிறது கிடையாது. Two stay in the same house, they don't talk with each other. தகப்பனும் மகனும் பேசுகிறது இல்லை. Father, son, they don't speak with each other. பிரியமானவர்களே, விவாகமாகிய புதிய புருஷன் புதிய மனைவி அவர்கள் ஒன்றாக ஜீவிக்க முடியவில்லை. கசப்பு, வைராக்கியம், கோபம். Even newly married couple, they are not able to speak with each other because of anger and division. விவாகரத்து செய்யப்பட வேண்டும். All these must be destroyed. அதே போல அண்ணனும் தம்பியும் ஒன்றாக முடியவில்லை. Brothers, elder brother, younger brother are not united. அக்காளும் தங்கையும் ஒரு வீட்டில் குடியிருக்க முடியவில்லை. Elder sister, younger sister are not able to united. வேறு வீடு போக வேண்டும், வேறு வீடு போக வேண்டும், வேறு பிடியில் மூலையில போய் குடியிருக்க வேண்டும். They said you want to go to another house, we'll stay in a corner house, but they won't leave the house. ஒருவர் முகத்தை ஒருவர் பார்க்க முடியவில்லை. They cannot face each other. எல்லாரும் இயேசுவை வணங்குகிறார்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். They say they all worship Jesus. பிரியமானவர்களே, இவர்கள் இயேசுவின் இரத்தத்தை விசுவாசிக்க வேண்டும். Beloved, they must believe on the blood of Jesus. மன்னிப்பிலே தான் இந்த சத்தியம் நிலை நின்று கொண்டிருக்கிறது. This doctrine is standing on forgiveness. இயேசுவின் இரத்தம் பெரிய ஒரு மன்னிப்பை குறித்து பேசுகிறது. Blood of Jesus speaks about a great forgiveness. மன்னிப்பு இல்லாவிட்டால் எனக்கு இன்றைக்கு இந்த பிரசங்கமே கிடையாது. If I don't have forgiveness, I don't have message today here. என்னுடைய பாவத்தை ஆண்டவர் மன்னிக்காவிட்டால் நான் என்னுடைய வெள்ளை போட முடியாது, நான் இந்த பாடல் பாட முடியாது, நான் இன்னைக்கு பிரசங்கம் செய்ய முடியாது. If my sins are not forgiven, I cannot wear the white garments, I cannot sing song, I cannot stand and preach. இங்க இருக்கிற எல்லாருடைய பாவத்தை ஆண்டவர் மன்னிக்காவிட்டால் இன்னைக்கு இப்படி ஒரு ஆராதனை செய்ய மாட்டோம். All those who are gathered, if God has not forgiven us, we cannot have such a worship today. நாம் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு பெற்றிருக்கிறோம், We have received forgiveness from God, ஆனால் மற்றவர்களை மன்னிக்க முடியவில்லை. but we cannot forgive others. சிலர் சொல்லுகிறாங்க, மன்னித்து விட்டேன், ஆனா அவங்க குற்றத்தை மறக்க முடியவில்லை. Some people say, I've forgiven him, but I cannot forget him. மனுஷரை ஒப்புரவாக்குவது பெரிய கடினமாயிருக்கிறது. To reconcile man is a very difficult task. நான் ஒருவரோடு பேசினேன், அவர் ஒரு தவறு செய்யவில்லை, அவர் ஏதோ தெரியாமல் செய்திருக்கலாம், ஆனால் அவரை பேசி பார்க்கும்போது அவர்கிட்ட அவர் தவறே செய்யவில்லை. You know, I was discussing on a matter. I told him he has not committed any mistake. And when I talked with him, I inquired, he did not commit any mistake. அவரை சகோதரனே உங்களிடத்தில் அனுப்புகிறேன், அவரை மன்னித்து விடுங்கள் என்று சொன்னேன். I told him, brother, I am sending him to you. Please forgive him and reconcile with him. நான் உன்னை மன்னிக்க முடியாது என்று He சொல்லிவிட்டேன். said, I cannot forgive you. அவர் என்ன சொன்னார் நான் கேட்டேன். I asked him, what did he say? உன்னை மன்னிக்க மாட்டேன் சொல்லிவிட்டார். He said, I cannot forgive you. இன்னும் ஒரு முறை அவரை நான் சந்தித்தேன். Once again I met him. பிரதர், அவரை மன்னிக்க முடியாதா? Brother, can you not forgive him? பேசாமல் என்றார். He kept silent. உங்களுக்கும் இந்த வேதாகமத்துக்கும் சம்பந்தம் கிடையாது நான் சொன்னேன். I told you, you have not connection with you and the Bible. உங்களுக்கும் இந்த வேதாகமத்துக்கும் பைபிளுக்கும் சம்பந்தமே இல்லை. There's no connection between you and the Bible. எதற்கு இந்த இயேசுவின் இரத்தம்? Why the value of the blood of Jesus? எதற்கு இந்த இயேசுவின் வசனங்கள்? Why you want the words of Jesus? எதற்கு இந்த சத்தியம்? Why you want this truth? இந்த அநேகர் அப்படிதான் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள், சிலர் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். Today many are living like this, even some of us are like this. இயேசுவின் இரத்தத்தின் விலையை நாம் அறியவில்லை. We don't know the value of the blood of அது Jesus. குற்றமற்ற ஆட்டுக்குட்டியானவர் இயேசு கிறிஸ்து. Oh, he is blameless, harmless blood of Jesus. குற்றமற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை நமக்கு தந்து விட்டார். His spotless blood of the lamb he has given to us. ஆட்டுக்குட்டியை பாருங்கள், அது பாவமே அறியாது குற்றமற்ற ஆட்டுக்குட்டி. See the lamb so without blemish. மற்ற விலங்குகளை பாருங்கள், அது சீறுகிறது, அது பாகிக்கிறது, அது தன் கிரியை காட்டுகிறது. See the other animals will get angry, they'll roar, but not this like this animal. சிங்கத்தை பாருங்கள், புலியை பாருங்கள், கரடியை பாருங்கள். See the lion, the tiger and the bear. அது தன் சுபாவத்தை காட்டும். It'll show the nature. ஆனால் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? How is Jesus Christ? ஆட்டுக்குட்டியானவர். He is a lamb. ஆட்டுக்குட்டியை போய் பாருங்கள். Look at the lamb. ஆட்டுக்குட்டியை பாருங்கள், யாரும் அந்த பக்கத்தில் விளையாடலாம். You see a lamb, anyone can go and play with the lamb. குழந்தை கூட ஆட்டுக்குட்டி முகத்தில் போய் முத்தம் கொடுக்கலாம். Even a small child go and kiss the lamb. அந்த ஆட்டுக்குட்டி காதை பிடிச்சிருந்து பாருங்கள். It'll go and pull the ear of the அந்த lamb. ஆட்டுக்குட்டி தலை கொட்டி பாருங்கள். You go and knock at the head of the அது lamb. ஒன்றுமே பேசாது. It'll never speak anything. அது அமைதியா இருக்கும். It'll keep silent. ஆட்டி கொடுத்தால் அமைதியா இருக்கும். Whether you beat, it'll keep silent. ஒரு நாள் அந்த ஆட்டுக்குட்டியுடைய கழுத்திலே கத்தியை வைக்கிற நாள் வரும்.
One day, a day will come where you have to keep the knife on the அது neck மரிக்கிற of the நாள் lamb. வரும், அன்றைக்கு கூட சத்தம் போடாது. Even that day that will not make silence. சத்தம் போடாத It will not make ஆட்டுக்குட்டி, noise. ஆட்டுக்குட்டிக்கு தான் பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. Because it's got, it's a ஆனா lamb which மற்ற cannot பிராணியை speak. நீங்கள் கழுத்துல கத்தி வைத்து பாருங்கள், என்ன ஊரே ஆர்ப்பாட்டம் பண்ணி போடும். ஊரையே ஆர்ப்பாட்டம் பண்ணி சத்தம் பண்ணி போடும். If you just keep a knife on any other animal, it make long. ஆனா ஆட்டுக்குட்டி அவ்வளவு சாந்தமானது. Lamb is so meek. ஆகவே தான் இயேசுவின் சுபாவத்தை வெளிப்படுத்தும்படியாக அந்த ஆட்டுக்குட்டியை இணையாக சொல்லப்பட்டிருக்கிறது. To reveal the character of Christ, lamb is mentioned there. அந்த ஆட்டுக்குட்டி நமக்காக ரத்தம் சிந்தியது. The lamb shed his blood for our sake. அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் களங்கமற்ற ரத்தம். Oh, the blood of the lamb is a spotless அந்த blood. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தில் மீட்கப்பட்ட அருமையான ஜனமே, Beloved people of God, redeemed by the blood of the lamb. அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தால் விலைக்கு வாங்கப்பட்ட தேவ ஜனமே, Beloved people of God, were bought by the precious blood of the lamb. அந்த ஆட்டுக்குட்டியினுடைய மாச ரத்தத்தினால் நீங்க விலைக்கு வாங்கப்பட்டீர்கள் என்று வசனம் சொல்கிறது. Word of God says you are bought with the price, with the spotless blood of the lamb. அப்படி என்றால் உங்கள் வார்த்தை, உங்கள் பேச்சு கிரியை எப்படி இருக்க வேண்டும்? If that be so, how much be your work and conversation? நீங்கள் எப்படி மன்னிக்க வேண்டும்? How should you forgive others? புருஷனை மன்னிக்க முடியாத சகோதரியே, இன்றைக்கே இயேசுவின் ரத்தத்தை விசுவாசி மன்னியுங்கள். Oh, wife, you are not able to forgive your husband. Today go and forgive your husband. மனைவியை மன்னிக்க முடியாத சகோதரே, இன்றைக்கே இயேசுவின் ரத்தத்தை உச்சரியுங்கள், மன்னியுங்கள். Brother who cannot forgive your wife, today confess the blood of Jesus. Go and forgive your wife. உங்கள் பிள்ளையை மன்னிக்க முடியாத பெற்றோரே, இன்றைக்கே இயேசுவின் ரத்தத்தை உங்கள் வீட்டிலே கொண்டு வாருங்கள். Parents who cannot forgive your children, today bring the blood of Jesus in your family. குற்றத்தை மன்னிக்க முடியாத சகோதரனை நீங்கள் யாராயிருந்தாலும் பரவாயில்லை. Let it be any person who cannot forgive the fault of others. அந்த சிலுவையின் ரத்தம் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறது. The blood of the lamb, blood of the Lord is speaking to அந்த you. ஆபேலின் ரத்தம் பேசினது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. We find the blood of Abel is speaking. ஆபேலின் ரத்தம் பேசின என்றால் கூக்குரல் போடும் என்றால், If the blood of the Abel would have spoken like this, இயேசுவின் ரத்தம் எவ்வளவு அதிகமாக சத்தம் போடு யோசித்து பாருங்கள். find out how much more the blood of Jesus will மகனே, speak. உனக்காக நான் மரித்தேன், ஜீவனை கொடுத்தேன் என்று சொல்லுகிறது. The blood says, I died for you, I gave my life for you. நீ எனக்காக என்ன செய்தாய்? What did you do for me? உன் சகோதரன் குற்றத்தை மன்னித்தாயா? Are you forgiving the fault of your brother? அந்த குடும்பத்தாரின் குற்றத்தை குடும்பமே நீ மன்னித்தாயா? Are you forgiving the shortcomings of others, that family? அந்த சகோதரனின் குற்றத்தை நீ மன்னித்தாயா? சகோதரி கேட்கிறது. It's asking, have you forgiven the sin of that sister? நீங்கள் யாராயினா பரவாயில்லை, இந்த கன்வென்ஷன் முதல் நாளிலே மன்னியுங்கள், மன்னியுங்கள். You may be any person on the first day of the convention. Forgive. இந்த மன்னிப்பின் சத்தியத்தை சத்திய வேதாகம் ஒன்றுதான் சொல்லுகிறது. Only this Bible speaks about the truth of forgiveness. இந்த சத்தியத்தை நீங்கள் விசுவாசித்த சத்தியத்தை நிலை கொள்ள வேண்டும் என்றால், If you have to believe and stand in the truth, இன்றைக்கு இந்த பகையை மாற்றிவிடுங்கள். today put away the enmity. நடுச்சுவரை உடைத்து போடுங்கள். Break the middle wall of partition. அநேகர் பேசுகிறது இல்லை. Today many don't talk with each other. ஒருவரோடு பேச மாட்டார்கள். They don't talk with each other. ஒருவர் பக்கத்தில் உட்கார மாட்டார்கள். They will not sit next to other people. ஒருவர் வீட்டுக்கு போக மாட்டார்கள். They will not go to that house. என்றாலும் கிறிஸ்தவர்கள் சொல்கிறார்கள். That's what the Christians say. நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றிருக்கலாம். You may have taken baptism. ஆனால் இயேசுவின் ரத்தம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? What does the blood of Jesus do in your life? இயேசுவின் ரத்தத்தை கனப்படுத்தவில்லையே. You did not honor the blood of Jesus. இயேசுவின் ரத்தம் அழுது கொண்டிருக்கிறது. Oh, the blood of Jesus crying for you. இயேசுவின் ரத்தம் கதறிக் கொண்டிருக்கிறது. Blood of Jesus groaning for you. பகையாகிய நடுச்சுவரை தகர்த்து போடுங்கள். Oh, break the middle wall of partition. சமுதாயம் உங்களை தள்ளி போட்டிருக்கலாம். Society would have rejected you. நீங்கள் சமுதாயத்தை தள்ள வேண்டாம். You don't reject the society. அன்பின் வார்த்தை பேசுங்கள். Speak the words of love. உங்கள் உறவினர்கள் உங்களை கைவிட்டிருக்கலாம். Maybe your உறவினர்கள் உங்களை relatives கைவிட்டிருக்கலாம். would have rejected you. ஆனால் அந்த உறவினருக்கு இந்த சத்தியத்தை இயேசுவின் ரத்தத்தை கொண்டு போங்கள். Take your relatives this truth of the blood of Jesus to இயேசுவின் them. ரத்தத்தின் மன்னிப்பை வழங்குங்கள். Give them the forgiveness of the blood of Jesus to them. இயேசு உங்களை மன்னித்திருக்கிறார். Jesus has forgiven you. நீங்கள் அந்த இயேசுவின் நாமத்தை விசுவாசித்து நீங்கள் மற்றவர்களை மன்னிக்காதே போனால் பரமபிதாவும் அப்படியே செய்வார் என்று வசனம் சொல்கிறது. If you believe on the blood of Jesus, if you don't forgive others, even the heavenly Father will do so. That's what the word of the Lord says. பிரியமானவர்களே, இந்த கன்வென்ஷன் முதல் நாளிலே நான் எல்லாரையும் மன்னிப்பேன் தீர்மானம் பண்ணுங்கள். Beloved, on the first day of the convention, let's all take a decision to forgive all other people. சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை அனுப்பி இருக்கிறார். By the blood of the cross, He has given peace for us. எங்கும் நாம் பகையை காணக்கூடாது. We must not see enmity நம் anywhere. குடும்பங்களிலே பகையை காணக்கூடாது. We must not be enmity in our families. நம்முடைய சபையிலே பகையை காணக்கூடாது. No enmity in our churches. நம்முடைய சகோதர மத்தியிலே பகையை காணக்கூடாது. In our brother sister, we must not see enmity. சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் இன்பமானது என்று வேதம் சொல்கிறது. Word of God says how blessed is for brethren to dwell together in அங்கே unity. தேவன் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் சமாதானத்தையும் கட்டளையிடுகிறார். There God commands life, peace and godliness. எங்கே சகோதர ஐக்கியம் உண்டோ, எங்கே மன்னிப்பு உண்டோ, எங்கே பகையாகிய நடுச்சுவர் தகர்க்கப்படுகிறதோ
அங்கே சமாதானம் சமாதானம். Where brotherly unity is there, where the middle order partition broken, there peace, peace. இந்த கன்வென்ஷன் காம்பவுண்ட்ல மாத்திரமல்ல, Not only in this convention compound. நம்முடைய வீடுகளை போனாலும் சமாதானத்தை அறிவிப்போமாக. Even in our houses, let's declare peace to இயேசு others. கிறிஸ்து சொன்னார், நீங்கள் வீட்டிலே பிரவேசிக்கும்போது சமாதானத்தை அறிவியுங்கள். Jesus said, when you enter a family, tell peace be unto you. உங்களை ஒருவேளை மனுஷன் சாபம் போட்டிருக்கலாம், அந்த சமாதானத்தில் வாழ்த்துதலை சொல்லுங்கள். Maybe people would have cursed you. To such people, tell peace be unto you. சமாதானத்தின் இரத்தத்தை கொண்டு போங்கள். Take the peaceful blood of Jesus. நம்முடைய தெய்வம் சமாதானமே, அவர் சாஸ்வத சமாதானமே. நம்முடைய தெய்வம் சமாதானமே, அவர் சாஸ்வத சமாதானமே. லோகங்கள் காத்த சமாதானமே, அவனே சமாதானமே. லோகங்கள் காத்த சமாதானமே, அவனே சமாதானமே. நம்முடைய தெய்வம் சமாதானமே, அவர் சாஸ்வத சமாதானமே. நம்முடைய தெய்வம் சமாதானமே, அவர் சாஸ்வத சமாதானமே. லோகங்கள் காத்த சமாதானமே, அவனே சமாதானமே. லோகங்கள் காத்த சமாதானமே, அவனே சமாதானமே. ரோகங்கள் காத்த சமாதானமே, அவனே சமாதானமே. லோகங்கள் காத்த சமாதானமே, அவனே சமாதானமே. அல்லேலூயா. Hallelujah. மன்னிப்பு கேட்பதும் மாத்திரமல்ல, மன்னிக்க வேண்டும், மன்னிப்பிக்க ரெண்டையும் செய்ய வேண்டும். Not only asking forgiveness, you must forgive and forgive others. எப்படி நான் இவ்வளவு பெரிய ஆளாச்சு மன்னிப்பு கேட்க முடியும்? Oh, such a great person, how can I forgive others? உங்களை தாழ்த்துங்கள். Humble yourself. இயேசு பரலோகம் விட்டு பூலோகத்துக்கு வந்து விட்டார். The Lord Jesus leaving the heaven, he came to the earth. தேவ மகிமை விட்டு பாலுலகத்துக்கு வந்தார். Leaving the glory of the earth, he came down to the earth. அந்த பரலோகத்தின் மகிமையான சல்லி விட்டு மாட்டுக்குட்டில தெரிந்து கொண்டார். Leaving the glorious place heaven, he chose the place called manger. அப்படிப்பட்ட தாழ்வடத்திலே வந்து உங்களையும் என்னை அவர் மன்னித்து விட்டார். Coming to such a lower part of the earth, you forgive you and me. அப்பந்த இயேசுவின் சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், If we have to get the peace of the Lord Jesus, அந்த ஜீவன் அந்த ரத்தம் செய்த கிரியை நாம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். we are also bound to do the work what the power of the blood did in our மன்னிப்பை life. வழங்குவோம், மன்னிப்பை கேட்போம். Let's give peace, ask peace, நம்முடைய ask வீடுகள், நம்முடைய forgiveness. ஊழியங்களால் சமாதானத்தை மாறப்படுவதாக. Let people become peacemakers. நம்முடைய தேவன் சமாதானம் சமாதானம் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். Our God is peace, peace. சமாதான தேவன் அங்க அவர் எங்க இருக்கிறாரோ அந்த பரலோகத்துக்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். Where our God of peace is dwelling, for that kingdom is preparing us. அந்த பரலோகத்தோடு கூட பூலோகத்தில் நம்ம அனைவரையும் உண்டாக்கி அவரோடு கூட அந்த பரலோகத்திலே சேர்த்துக்கொள்ள அவர் சித்தமுள்ளவராகிவிட்டார். He wants to gather all those earthly people, join in heaven. His pleasure to join us there. அனைத்தையும் பரலோகத்தில் மாற்ற அவர் சித்தம் கொண்டு விட்டார். God wants all the people of the earth to be likened to the heavenly people. அவருடைய ரத்தம் சிலுவையிலே அந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறது. His blood is doing on the cross. நான்காவதாக, Fourthly, அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக நாம் நற்கிரை செய்த ஜனங்களாய் மாற வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார். by the blood of the Lord Jesus Christ, he wants we must do good works. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள் வாசிப்போம். Hebrews chapter 13 verse 20 and 21. Now the God of peace that brought again from the dead our Lord Jesus, that great shepherd of the sheep, through the blood of the everlasting covenant, make you perfect in every good work to do his will, working in you that which is well pleasing in his sight, through Jesus Christ, to whom be glory forever and ever. Amen. நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோர்ந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களை நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியைகளையும் சீர்படுத்துவதாக்குவாராக. அவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை நற்காரியங்கள் செய்கிறவர்களாக
நற்கிரியை செய்வதாக மாற்ற விரும்புகிறது. Beloved people of God, the blood of Jesus wants us so that we may do good works unto him. இந்த இரத்தத்துக்குள் வருவதற்கு முன்னதாக அல்லது இந்த இரத்தத்தை பற்றி அறிவதற்கு முன்னதாக நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம் யோசித்து பாருங்கள். Before we could know have the knowledge about the blood of Jesus, how was our life? நம்முடைய வார்த்தை பேச்சு கிரியை எல்லாம் பயங்கரமாக இருந்தது. Our words, deeds and action, everything was ungodly. அது இருளின் கிரியையாய் இருந்தது, பயங்கர கிரியையாய் காணப்பட்டது. It was the works of darkness filled with terror. சாத்தான் நம்மை ஆளுகை செய்து வந்தான். Devil was dominating over us. இந்த உலகத்தின் பாரம்பரியங்கள் நம்மை ஆளுகை செய்து வந்தது. The traditions of the world were dominating over us. சமுதாய கட்டுகளில் நாம் அகப்பட்டு கொண்டிருந்தோம். We were bound by society bindings. சத்தியத்துக்குள்ள வராமல் அசத்தியத்தில் நாம் காணப்பட்டிருந்தோம். Without coming to truth, we were tossed to and fro. அப்படி என்றால் நாம் நற்கிரியை செய்தவர்கள் அல்ல, நாம் பயங்கரமான இருளின் கிரியில் அகப்பட்டவர்களாக இருந்தோம். If that be so, we were in the dead works, we were in the power of darkness, not in this place. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் பலனாக மீட்டுக்கொண்டப்பட்ட பிற்பாடு After we redeemed by the power and the blood of Jesus, நற்கிரியை செய்தவர்களாக மாற வேண்டும் என்பதுதான் தேவ சித்தம். it's the will of God, we must do good works. இன்றைக்கு நாம் நற்கிரியை செய்ய வேண்டும். We should do good works. அதுதான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை வெளிப்படுத்துகிற அனுபவமாக இருக்கிறது. That is experience where you manifest the blood of Jesus. ஒரு காலத்தில் நன்மை அல்ல தீமை தான் நாம் அதிகமாக செய்திருக்கிறோம். Once upon a time we did not do good, we only did evil more for others. நம்முடைய வார்த்தைகளையும் பேச்சுகளையும் கிரியைகளையும் செய்கைகளையும் தீமையான கிரியைகள் தான் அதிகமாக காணப்பட்டது. In our words, deeds, action, we did more evil works. ஆனால் இன்றைக்கு நன்மை செய்யும்படியாதான் இந்த ஜீவனின் மார்க்கத்திலே அவருடைய இரத்தத்தின் மார்க்கத்திலே தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். Today the Lord has brought us in the path of the blood of Jesus so that we may do good works unto him. இன்றைக்கு நாம் கன்வென்ஷனுக்கு கூடி வந்திருக்கிறோம். புதிய ஆத்மாவாய் வந்திருக்கலாம், விசுவாசிகளே வந்திருக்கலாம். Today we gather in the convention, maybe you are a new soul or a believer. நம்முடைய கிரியைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? How are your works? பிரியமானே, நான் கூட வாலிபனா இந்த காலத்திலே ஆண்டவருக்கு நல்லவன் போல தான் காணப்பட்டேன். ஆனால் நான் நற்காரியை செய்கிற நேரம் வந்தபோது கர்த்தர் என்னோடு பேசினார். Oh beloved, when I was a young person also, I was a person doing all evil works. When I became a youth after coming to the Lord, the Lord spoke to me about good works. ஞானஸ்நானம் பெற்ற பிற்பாடு பரிசுத்த ஆவி வரும்படியாக நான் காத்திருந்தேன். After taking baptism, I was waiting to see the Holy Spirit. பரிசுத்த ஆவியே கிடைக்கவில்லை. I did not get the Holy Spirit. நான் அதிகம் விசனப்பட்டேன். I was grieved. நான் பல மணி நேரக்கணக்காக நான் ஜெபித்திருக்கிறேன். I had prayed for so many hours. உபவாசித்திருக்கிறேன். I took fasting. சகோதரர்களோடு சேர்ந்து ஜெபித்திருக்கிறேன். I was gone for people and prayed with them. ஒருமலை தலைகளை நின்னாதான் அபிஷேகம் கிடைக்கும்னு யாரோ சொன்னார்கள். Someone said if you stand upside down you get anointed. பாடுபட வேண்டும் என்று சொன்னார்கள். They said you have to suffer so much. நான் உண்மையாவே தலை கீழ வச்சு காலை மேல தூக்கி நான் அபிஷேகம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னேன். What I did, I kept my head down. அப்படியே கிடைக்கல பிரியமானவர்களே. Even then I did not get the Holy Spirit. எவ்வளவோ மணி நேரம் ஜெபம் பண்ணினேன். How many hours I prayed. எனக்கு விசனமாய் விட்டு ஆண்டவரே கேள்வி கேட்டுக் கொண்டிருந்தேன். I was so grieved. I asked question to the Lord. ஆண்டவர் என்னோடு பேசினார். The Lord spoke to me. உன் வாலிப ரத்தம் யாருக்காக? For what? Why is your young blood? உன் வாலிப ரத்தம் யாருக்காக? To whom is the young blood you're going to give? அந்த ரத்தத்தை எனக்காக கொடுக்க விரும்பினால் ஊழியம் செய்ய ஒப்புக்கொடுத்தால் நான் உன்னை அபிஷேகம் பண்ணுவேன் சொன்னார். If you give your young blood to me, if you surrender to my ministry, then I will anoint you, the Lord said. நான் கூட ஆண்டவருக்கு ஜீவிக்கிறேன் என்று நான் சொல்லிக் கொண்டிருந்தேன். I also said I will live for the Lord. ஆண்டவரே உமக்காக ஊழியம் செய்வேன் சொல்லிக் கொண்டிருந்தேன். The Lord, I do the ministry for you. ஆனால் ஆண்டவரின் இதயத்தின் உள்ளத்தை பரிசோதிக்க தொடங்கினார். But the Lord started trying my heart. உன் வாலிப ரத்தம் யாருக்காக? To whom you going to give the young blood? ஏனென்றால் அந்த ரத்தத்தை கொடுத்தவர் இயேசு கிறிஸ்து. Because that Jesus only gave that blood. என்னைக்கு நான் மறந்திருப்பேனோ அன்றைக்கு அவருடைய ரத்தத்தை எனக்கு ஊற்றி விட்டார். That day I was converted, he put his blood into me. அவருடைய ரத்தத்தால் என்னை மீட்டு விட்டார். He redeemed by his own blood. அவர் கொடுத்த ரத்தத்தை நான் அவருக்கே கொடுக்க வேண்டும். The blood what he gave, I got to return the blood to him. நான் வாலிபத்தில் எங்கே போய்விடக் கூடாது. He doesn't want to, as a young man, to go to any other place. அறிக்கைக்காக அவர் காத்திருந்தார். He was waiting for my decision. என்னுடைய தீர்மானத்துக்காக காத்திருந்தார். He was waiting for my confession. நான் உண்மையாக தீர்மானத்தை நீ ஒப்புடுத்த நேரத்தில் பரிசுத்த ஆவியின் மேல் வந்து விட்டது. The day I surrendered and took decision, anointing fell upon me. பிரியமானவர்களே, நம்முடைய ரத்தம் யாருக்காக? Beloved, to whom you going to give your blood? நற்கிரியை செய்யும்படியாக அந்த ரத்தத்தை செலவு பண்ண வேண்டும். To do good works, spend that blood. நற்காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். How many of you are doing good works? ஆண்டவருடைய சித்தம் செய்ய எத்தனை பேர் ஒப்படைத்திருக்கிறோம்? How many of you are doing to do the will of God? ஆண்டவர் ரத்தத்தால் அவர்களை மீட்கப்பட்டிருக்கலாம். என்னாலும் எத்தனை பேர் நற்கிரியை செய்து கொண்டிருக்கிறோம்? Maybe you are redeemed by the blood of Jesus. How many of you are doing good works? ஆண்டவர் ரத்தம் நம்மை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும். The blood of Jesus must give testimony concerning us. மகனே, என்னுடைய கிரியை செய்ய வேண்டும் என்று அந்த ரத்தம் சாட்சி கொடுக்க வேண்டும். It must say,
மகனே என்னுடைய கிரியை செய்து கொண்டிருக்கிறாய். It says, son, you're doing my work, such a testimony. என்னுடைய சித்தத்தை செய்து கொண்டிருக்கிறாய். You're doing my will. என் பாதையிலே நடந்து கொண்டிருக்கிறாய். You're walking in my path. என் அந்த ரத்தம் சாட்சி கொடுக்க வேண்டும். That blood must give testimony about you. இந்த பூலோகத்திலும் சாட்சி கொடுக்க வேண்டும், பரலோகத்திலும் சாட்சி கொடுக்க வேண்டும். Testimony in this earth, even heaven also. அதைத்தான் 1 யோவான் நாம் படிக்கிறோம். That's what in First John. பிரியமானவர்களே, நம்முடைய கிரியை நற்கிரியான அந்த ரத்தம் நமக்கு சாட்சி கொடுக்கும். In our good works, that blood will give testimony. நம்ம எதற்காக ஆண்டவர் சிருஷ்டித்திருக்கிறார்? Why has the Lord created us? எபேசியர் 2 அதிகாரம் 10 வசனம் வாசிக்கும் பொழுது Ephesians 2:10 when we read, அப்போஸ்தலர் பரிசுத்த பவுல் அங்கே சொல்கிறார். Apostle Paul says that this. வாசிங்கள். For we are his workmanship created in Christ Jesus unto good works which God hath before ordained that we should walk in them. ஏனெனில் நற்கிரிகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். நற்கிரிகளை செய்யும்படியாக தேவன் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். God has created us so that we may do good works. நாம் ஒரு காலத்தில் அறியாதவன் இருளில் இருந்தோம் என்றாலும் அவருடைய சித்தத்துக்குள்ள வரும்போது அவருடைய கிரியை செய்ய வேண்டும் என்பதுதான் அவருடைய வாஞ்சையா இருக்கிறது. Once upon a time we were in the power of darkness. When we came inside His will, He wants we must do His good works. அதற்காக தான் கல்வாரியிலே ரத்தம் கொட்டப்பட்டது. For that purpose blood was shed on Calvary. அவர் ரத்தம் வீணாக ஓடவில்லை. That blood did not go in vain. அந்த வீணாக அந்த ரத்தம் நம்மோடு பேசவில்லை. It did not speak to us in vain. நீங்கள் வீணாக அந்த ரத்தம் ஜாதிகளிலிருந்து பாஷையில் நம்மை மீட்கவில்லை. That vain did not deliver us from nations and Gentiles. பிரியமானவர்களே, அந்த ரத்தம் நற்கிரியை செய்யும்படியாக நம்மை தூண்டிக் கொண்டே இருக்கிறது. That blood is instigating you to do good works. ஏனென்றால் நம்முடைய பழைய ஜீவன் வேறு விதத்தில் கிரியை செய்து கொண்டிருந்தது. Because our old life was in a different way. அது சாத்தானுக்கும் உலகத்துக்கும் மாம்சத்துக்கும் ஊழியம் செய்து கொண்டிருந்தது. It was serving Satan, the world and the other things. இப்பொழுது ஜீவனுள்ள தேவனுக்கே நாம் ஜீவிக்கும்படியாக நற்கிரியை செய்யும்படியாக அந்த ரத்தம் தூண்டிக் கொண்டு பேசிக்கொண்டே இருக்கிறது. Now the blood is speaking to us, encouraging us to serve the living God. எத்தனை பேரோடு அந்த ரத்தம் பேசிக் கொண்டிருக்கிறது? To how many of you the blood is speaking to you? அந்த ஜீவன் எத்தனை பேர் கொட்டப்பட்டது? For how many of you that blood was shed? இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்து விட்டார். Christ has given His life for us. அந்த பிதாவுடைய ஜீவன் தான் இயேசு கிறிஸ்து. The life of God is Jesus. அந்த இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் தான் நமக்காக இந்த பூமியில் அருளப்பட்டது. The life of Jesus was given to us on this earth. அந்த ஜீவன் நமக்குள்ளே அருளப்பட்டு அந்த ஜீவன் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறது. That life has been given to us today. That life is speaking to us. 1 யோவான் 3 அதிகாரம் 16 வசனம் என்ன சொல்கிறது? First John chapter 3 verse 16 what it says? 3 அதிகாரம் 16 வசனம் 1 First John யோவான் 3:16. Hereby perceive we the love of God, because he laid down his life for us, and we ought to lay down our lives for the brethren. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை நமக்காக சிந்தி விட்டார். The Lord Jesus Christ laid down His life for us. நாமும் இயேசுவுக்காக ஜீவன் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். We also for the life of Jesus we have to surrender our lives. இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் என்பது என்ன? இரத்தம் தான் நம்முடைய ஜீவன். What's the life of Jesus? Blood is the life of Jesus. மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது. We find the life of the blood is in the flesh. லேவியராகமம் 17 அதிகாரம் 11 வசனம் விதமாக சொல்லுகிறது. That's what Leviticus we read in this verse. அந்த இயேசு கிறிஸ்து மாம்சமா இந்த உலகத்தில் வந்தார். That Jesus came as flesh. கல்வாரிலே இந்த ஜீவன் பிரிந்து விட்டது. On Calvary is அந்த life ஜீவன் was நமக்காக separated. சிந்தப்பட்டு விட்டது. That life was shed given to us. அந்த இரத்தம் ஏன் சிந்தப்பட்டது? Why that blood was shed? நாம் நற்கிரியை செய்ய வேண்டும். That we must do good works. அந்த ஜீவனை பெற்று அந்த ஜீவனால் நிரப்பப்பட்டு நன்மையான காரியங்களை செய்ய வேண்டும். Receiving that life filled with the love of God, we must do good things. இன்றைக்கு ஒருவேளை நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம். Today maybe we are Christians. கையிலே வேதாகம் இருக்கலாம், நமக்கு ஆராதனை முறைமை இருக்கலாம். Maybe you have Bible, you may have worship ways. எத்தனையோ நன்மைகளை நம் ஆண்டவரிடத்தில் பெற்றிருக்கலாம். You might have got so many goodness from the Lord. ஆனால் அந்த ஜீவனை, அந்த இரத்தத்தை நாம் அனுபவித்து அந்த இரத்தத்தின் வல்லமை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறோமா? That life, that blood, are we revealing to others? இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்ன செய்தது? What does the blood of Jesus do? அவர் மாம்சத்தின் நாட்களிலே நன்மை செய்து சுற்றி நடந்தார். During the days he was in the flesh, he went about doing good. எல்லா கட்டப்பட்ட ஜனங்களை விடுதலாக்கிக் கொண்டே இருந்தார். Setting free people who are bound. துரத்துண்டவர்களை சேர்த்துக் கொண்டிருந்தார். He was bringing the people who were lost. தரித்திரருக்கு நன்மை செய்தார். He did goodness to the poor. குஷ்டரோகிகளை, குருடரை, சப்பானிகளை நேசித்தார். He loved the lepers, the lame and the blind. தம்மை சபிக்கிறவர்களை ஆசீர்வதித்தார். Those who cursed, he blessed them. துன்பப்படுகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணினார். To the persecuted, he prayed for them. நன்மை செய்கிறவராய் கடலோரத்திலே, வனாந்தரத்திலே, அவர் மலையிலே சுற்றி நடமாடிக் கொண்டிருந்தார். In the seashore, in the wilderness, on the mountainside, he went about doing good. அந்த ஜீவனை நாம் பெற்றிருக்கிறோம்.
அந்த ஜீவ நிமித்தமா நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? That life you have received, what are we doing with that life? நாம் இன்னைக்கு நற்கிரியை செய்து கொண்டிருக்கிறோமா? Are we நன்மை doing- செய்து கொண்டிருக்கிறோமா? Are we doing good works? Are we doing good things? நம்முடைய பேச்சிலே நன்மை உண்டோ? Do we have- நம்முடைய கிரியில நன்மை உண்டோ? நம்முடைய செய்கையில நன்மை உண்டோ? Do we have goodness in our deeds, actions and words? நம்முடைய கால்களின் கரங்களின் கிரியிலே நன்மை உண்டாயிருக்கிறதா? Do you have goodness in the labor of your hands? பிரியமானே, நாம் ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்கிறோம், சிலர் ஆண்டவர் சமூகத்தில் தசமாம் கூட கொடுக்கிறோம். ஆனால் நன்மை செய்கிற பழக்கம் அநேகரிடத்தில் இல்லை. Many of you give offering, even you give tithes to the Lord, but many don't have ஏழைக்கு good இறங்குறவன் works. கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் சொல்லப்பட்டிருக்கிறது. He that showed mercy to the poor, lendeth to the poor, he lendeth to God. இயேசுவின் சுபாவத்தை நாம் தெரிந்து கொள்ளாவிட்டால் அந்த ஜீவனோடு அந்த இயேசுவோடு என்னைக்கும் பரலோகத்திலே வாழ முடியாது. If you don't put on the character of Christ with the Jesus, everlasting you cannot be with him. நாம் எல்லாரும் இயேசுவின் சாயலை இந்த பூமியிலே தெரிந்து கொள்ள வேண்டும். We have to put on the image of Jesus on this earth. அதுக்காக தான் அந்த இயேசுவின் ரத்தம் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறது. For that purpose, blood of Jesus is speaking to us. நாட்கிரியை செய்யும்படியாக நாம் நம்மை ஒப்படைப்போமாக. So to that work, so that we may surrender ourselves. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே எப்படி ஜீவித்தாரோ அதுபோல ஜீவிக்க வாஞ்சிப்போம். As Jesus lived on this earth, that's how surrender live life, such a life. இயேசுவோடு இருந்தால் நாம் இயேசுவை போல பேசலாம், இயேசுவோல நடக்கலாம், இயேசு போல எல்லா காரியம் செய்ய வாஞ்சிக்கலாம். You know, when Jesus is there, we be like this. We can also talk with him, commune with him, be like Jesus. அந்த மாசற்ற ஆட்டுக்குட்டியின் ரத்தம் நற்கிரியை செய்யும்படியாக நம்மை தூண்டிக் கொண்டே இருக்கிறது. That spotless, blameless blood is making us to do good ஆண்டவரே, works. நான் இன்று போல் தீமையே அல்ல நன்மையே செய்வோம் என்று தீர்மானம் பண்ணுவோமாக. Lord, afterwards I will not do evil, I will only do good, Lord. தீமையினை நன்மையினாலே வெல்லு என்று வசனம் Word சொல்லுகிறது. of God says, overcome evil by good. இயேசுவின் வாழ்க்கையிலே நாம் எத்தனையோ காரியங்களை காணலாம். In the words of Jesus, we see so many things. அவர் எல்லா பட்டணத்திலும் கிராமங்களிலும் தீமையை நன்மையினால் வென்று கொண்டே இருந்தார். Cities and villages, he was overcoming evil with good. சிலுவையிலே தீமையை நன்மை செய்து வென்று கொண்டிருந்தார். Even on Calvary's cross, he overcame evil by good. பிதாவே இவருக்கு மன்னியும் என்று சொன்னார். He said, Father, forgive them. பிதா கல்வாரியிலே அவர் அப்படிப்பட்ட நற்கிரியை செய்து கொண்டே இருந்தார். In Calvary, he was doing such a good work. கல்வாரியிலே அந்த கள்ளனை ரட்சித்தார். He looking at the thief, he saved the thief on the cross. கல்வாரியிலே அவர் மன்னிப்பை வழங்கி கொண்டிருந்தார். On the cross, he was giving forgiveness for others. நாம் இன்றைக்கு சிலுவை தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். Today, we are seeing that cross. அந்த சிலுவின் ரத்தத்தை பற்றி பாடி பேசிக் கொண்டே இருக்கிறோம். We are singing and talking about the blood of Jesus on the அந்த cross. இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை அணிந்து கொள்வோமாக. Let's put on the power in the blood of Jesus. அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தார். He gave his life for us. நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். We also must give our life to the brethren. அடுத்ததாக அந்த கல்வாரி ரத்தம் என்ன செய்கிறது? Nextly, what the Calvary's blood do for us? பிரியமானே, சாத்தானின் வல்லமை அழிக்கிறது, ஜெயத்தை கொடுக்கிறது. It's destroying the power of the Satan and giving us victory. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, Revelation chapter 12 verse 11 when we read, And they overcame him by the blood of the Lamb and by the word of their testimony, and they loved not their lives unto the death. மரணம் நேரிடுவதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். அந்த ரத்தத்தின் வல்லமையினாலே அவனை பிசாசை ஜெயித்தான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. by the power of the blood they overcame the devil. இன்றைக்கு நாம் அந்த ரத்தத்தின் வல்லமை விசுவாசி ஜெயம் பெற வேண்டும். Even today must believe on the blood and receive victory. கல்வாரி ரத்தத்தை பாடும்போது வல்லமை புறப்படுகிறது. Oh, from the power of the Calvary blood, the power is proceeding. நாங்கள் சில வருஷத்துக்கு முன்பாக ஒரு கிராமத்துக்கு சென்றிருந்தோம். 10 பேர் சென்றிருந்தோம். Some years back we went to a village, 10 of us went there. அங்கு ஒரு சகோதரியை அந்த ஊரே தள்ளி வைத்திருந்தது. One woman was cast away in that village. ஏனென்றால் அந்த சகோதரிக்குள்ளே 7 பிசாசுகள் காணப்பட்டது. Because there were 7 devils in the life of that sister. ஆகவே ஊர் முடிவிலே ஊர் எல்லையிலே ஒரு குடிசை போட்டு அந்த சகோதரிக்கு தங்க இடம் கொடுத்திருந்தார்கள். So the whole village rejected her and put her in a tent in a corner of the village. ஊரே பயந்து கொண்டிருந்தது. The whole city, the நாங்கள் village was ஊருக்கு சென்றிருந்தோம். afraid. We went to the place. அப்பொழுது நாங்கள் பாலியில் ஒரு கூட்டம் நடத்த வேண்டும் என்று சொன்னோம். They said we want to conduct a meeting there. அவர்கள் இப்படி எல்லாம் கூட்டம் நடத்த நாங்கள் அனுமதிக்கலைன்னு சொன்னார்கள். They said we don't permit such meetings. நாங்கள் சொன்னோம் இயேசுவின் அன்பை குறித்து பேசினோம். We talked about the love of அவர் Jesus. ரத்தத்தை பற்றி பேசினோம். We talked about the blood of அவர் Jesus. ஜீவனை பற்றி பேசினோம். We talked about the life of Jesus. அப்படி என்றால் இலவசமாக நீங்கள் கூட்டத்தை நடத்த நாங்கள் அரேஞ்ச்மென்ட் பண்ணி கொடுக்கிறோம் சொன்னார்கள். They said then conduct the meeting freely. We'll do all the arrangements. மாலையிலே கூட்டம் நடத்தினோம். We conduct the meeting in the evening. இயேசுவின் வார்த்தை பற்றி பேசினோம். We spoke about the words of Jesus. பாடலை பாடினோம். We sang the song. இயேசுவின் ரத்தத்தை பற்றி பாடின பொழுது இந்த கூட்டத்தார் எப்படிப்பட்டவர்களோன்னு சொல்லி
நம்மை ஆராய்ந்து பார்க்கும்படியாக அந்த பிசாசு பிடித்த சகோதரி கொண்டு வந்திருந்தார்கள். And when we're singing about the blood of Jesus, to find out what type of ministry we do, they also brought the demon-possessed women there. எல்லாரும் செபிக்க தொடங்கி விட்டோம். All started praying. பிசாசு ஆட தொடங்கி விட்டது. The devil started dancing. கல்வாரி ரத்தத்தை பாடிக்கொண்டே இருந்தோம். We were singing the Calvary's blood. கல்வாரியின் ஜீவனை பற்றி பேசிக்கொண்டே இருந்தோம். We spoke about the Calvary's life. பிசாசு ஒன்றா பேச தொடங்கியது. Devil started speaking. 7 பிசாசு போய் விட்டது. All 7 demons were அந்த cast out. சகோதரி குணமாக்கப்பட்டார். That woman was healed. விடுதலை அடைந்தாள். She was delivered. அவள் சுகமாக்கப்பட்டபடினாலே சொத்தமானபடினாலே அந்த ஊர் தலைவரே இந்த சகோதரியை எங்கள் வீட்டிலே வேலைக்காரியா வைத்துக் கொள்கிறேன் சொல்லி ஏற்றுக்கொண்டார். After she was healed, the chief of the village came and said, I'll accept this woman as a servant in our house. இயேசுவால குணதகாரி ஒன்றுமே இல்லை. There's nothing hard for the Lord Jesus Christ. அந்த இயேசு இந்த நாகர்கோயிலுக்கு வந்திருக்கிறார். Today that Jesus come to this Nagarcoil. எந்த பிசாசினாலும் பயப்பட வேண்டாம். Let it be any type of demon, don't be afraid. அந்த இயேசுவின் ரத்தத்தை உச்சரித்து சாத்தானின் தலையை நசுக்குவோமாக. Oh, by the blood of Jesus, let us crush the head of Satan. கல்வாரி பற்றி பாடுவோமாக. Let's sing about Calvary. கல்வாரி பற்றி பேசுவோமாக. Speak about Calvary. அந்த ரத்தத்தின் வல்லமையே பிரசங்கியம் பண்ணுவோம். Oh, let's sing about the blood of Jesus. கல்வாரி பற்றி பாடும்போது சாத்தான்லாம் ஆட தொடங்கிவிடும். When you sing about Calvary, devil will start dancing here. பாருங்கள், கல்வாரி பற்றி பாடிக்கொண்டே இருங்க, இயேசுவின் ரத்தத்தை பாடிக்கொண்டே இருங்க, பிசாசு அங்க இருக்க முடியாது. அந்த இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை அந்த பிசாசை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வல்லமை அடித்துக் கொண்டே இருக்கும். When you sing about Calvary, sing about the blood of Jesus, devil cannot stay here. Slowly that power will be destroyed. பிரியமானவரே, கல்வாரியின் ரத்தத்தை பற்றி பேசும்போது பிசாசுக்கு அங்க இருக்க முடியாது. As we speak about the Calvary's blood, devil stay there. எத்தனையோடங்கள் அற்புதம் நடைபெறுகிறது. Wonders and miracles will take place. பிசாசை பார்த்து பயப்பட வேண்டாம். Devil must tremble there. அசுத்த ஆவியை பார்த்து பயப்பட வேண்டாம். Demons must be afraid. மந்திரம், காற்று, கருப்புன்னு சொல்ல வேண்டாம். Don't talk about witchcraft and black magic. இந்த பகுதியில் எங்க பார்த்தாலும் செய்வன் என்று சொல்கிறார்கள். People say in all the area we got some kind of witchcraft. எங்க பார்த்தாலும் செய்வனை கட்டு சொல்கிறார்கள். They say everywhere divination. இவர்கள் மந்திரம் வைத்து விட்டார்கள் சொல்கிறார்கள். They said that they have done some magic for us. பிரியமானவர்களே, நாம சொல்ல வேண்டாம். Don't say like this. என்னிடத்தில் சிலர் அப்படி சொல்லுவது வழக்கம். என்னிடத்தில் சிலர் அப்படி சொல்வார்கள். So some people used to come and talk to me like this. நான் சொன்ன அதெல்லாம் பேசவே வேண்டாம். I told don't talk that thing. அதை பற்றி எனக்கு தெரியாதுன்னு சொல்வேன். I told I don't know anything about that. எனக்கு ஒரே ஒருவர் தெரியும். I know only one. அவரே ஜீவனுள்ள தேவன் இயேசு கிறிஸ்து. He is the living Lord, the Lord Jesus. அவரால முடியாத காரியம் ஒன்றுமில்லை. There's nothing too hard for him. அவரே பேசுங்க. Talk about him. இயேசு பற்றியே பேசுங்க. Only talk about Jesus. இயேசுவின் வசனத்தையே உரையுங்கள். Only talk about the words of Jesus. இயேசுவே தியானியுங்கள். Meditate about Jesus. இயேசுவே பற்றி பாடுங்கள். Sing about Jesus. இயேசு உங்களோடு இருப்பார். Jesus will be with you. அசுத்தாவி உங்களுக்கு கிரியை செய்ய ஒன்றுமே இல்லை. Unclean spirits cannot dominate you. இயேசுவாலாகாதது ஒன்றுண்டோ? இயேசுவாலாகாதொன்றுண்டோ? இயேசுவாலாகாதொன்றுண்டோ? இயேசுவின் நாமத்தையும் இரத்தத்தை பற்றியே பாடுவோம், பேசுவோம். Let's when we sing and speak about the blood of Jesus. நம்முடைய அப்பாவை கரம் பிடித்துக் கொள்வோம். Let's catch hold of the hands of our ரோட்ல father. போகும்போது நாய் வள்ளு கழிச்சிட்டு வர்றான். You know when you're going on the road, the dog is barking. ஒரு சின்ன பையன் தான் அப்படி திடீர்னு அப்பான்னு கையை பிடிச்சுக்குவான். A small child catch the father. அப்பாவோட கையை பிடிச்ச உடனே இப்ப நாய் பார்த்து போன்னு சொல்லுவான். Catching hold of the hand of father, he'll அப்பா say, "Come on." திடீர்னு கையை விட்டா அவ்வளவுதான் அலறிடுவான். If the father leaves the hand, he'll இதே cry. சத்தியம் தான் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில கைக்கொள்ள வேண்டும். The same doctrine we follow in the Christian life. நம் ஆண்டவரை, நம் அப்பாவை, நம்முடைய தகப்பனை கரம் பிடித்துக் கொள்வோமாக. Let's catch hold of the hand of our father Lord Jesus நம்ம Christ. அப்பாவை பற்றி தகப்பனை பற்றியே பாடுவோம், பேசுவோமாக. Let's only talk and sing about our father Jesus. அவருடைய ரத்தத்தை பற்றியே, அவர் ஜீவனை பற்றியே பேசுவோம், பாடுவோம். Let's talk and sing about the life and blood of Jesus. சிலர் வந்து எப்ப பார்த்தாலும் காத்து
கருப்பு சிவப்பு ப்ளூ மஞ்சள் ஊதாது பேசிக்கொண்டே இருப்பாங்க. Some people come and say about this black magic, this color, blue color, red color, அந்த different பிசாச color. பார்த்து எங்க கருப்பா இருந்தது, எங்க நரி போல இருந்தது, பூனை போல இருந்தது, இதெல்லாம் பேசுறாங்க. இயேசு பற்றி பேச மாட்டார்கள். I saw the devil, it was devil looking like a jackal, looking like a bear. என் பிரியமானவரே, இயேசு பக்கத்தில் இருக்கிறார், அவரை பற்றி பார்க்க முடியவில்லையே. Why Jesus standing next to you, can't you not see Jesus? இயேசு உங்கள் தரிசனத்தில் வந்தாரா? Did Jesus come in your dream? இயேசு சொப்பனம் காட்டினாரா? Did Jesus live in dream? இயேசு வசனத்தில் பேசினாரா? Did Jesus speak in the word of God? இயேசுவின் பாடலை கேட்டீர்களா? Did you hear the words of Jesus? இயேசு உங்கள் காதுகளில் பேசினாரா? Did Jesus speak in your ears? ஒரு நாள் ஒருவர் வியாதி படுக்கையில் இருந்தார். One day when one person was sick bed, அவர் வியாதி படுக்கையிலே அப்படியே கடந்து போய் கொண்டே இருந்தார். அவரை பார்க்க நான் சென்றிருந்தேன். you know, he was the sick bird continuing. I went to meet him. அவருக்கு மிகுந்த சந்தோஷம். He was so happy. அவர் காலையில என் ஆண்டவர் என்னோட பேசினார். He told early morning, my God. எப்படி பேசினார் கேட்டேன். I told how the Lord spoke to you. செல்போனிலே பேசினார். The Lord spoke in the cell phone. செல்போன் காலையில ரிங் 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 சத்தம் கேட்டுதான். Early morning he got the cell phone ring. செல்போன் ரிங் எனக்கு செல்போனை காதுல வச்சு கேட்டால், He took the cell phone in his ears. என் கிருபை உனக்கு போதுன்னு ஆண்டவரே பேசினாராம். I said the Lord spoke to my grace is sufficient. செல்போன்ல இயேசுதான் பேசினார் என்று 100% உறுதியாக சொல்லுகிறார். He said 100% through cell phone Jesus spoke to him. எவ்வளவு அழகாக இருக்கு கேட்பதற்கு. See how beautiful to hear. என்னோட ஆண்டவர் செல்போன்ல பேசினா நல்லமா இருக்கும். How it would be better if the Lord speak to me உங்க through cell phone. செல்போன்ல உங்க ஃப்ரெண்ட், உங்க தகப்பன், உங்க தாய், உங்க சொந்தக்கார மாமா தாத்தா பாட்டி தான் பேசி இருக்கிறார்கள். You know, for you, your relatives, your friend, your brother, sister, grandfather, they only talk in the cell phone. செல்போனிலே தேவன் பேசினார், எவ்வளவு பெரிய சந்தோஷம். What a great joy, cell phone, Jesus talking with you. ஆண்டவர் என்னோட பேசினார், எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? How many of you say the Lord spoke to you? ஆண்டவர் சத்தம் பேசிக்கொண்டே இருக்கு, எத்தனை பேர் How விசுவாசிக்கிறீர்கள்? many of you say the voice of God is heard in our midst? அத்தனை கை விட்டு அல்லேலூயா சொல்லுவோமாக. ஹல்லேலூயா. என் இயேசுவாலாகாத ஒன்றுண்டோ, என் இயேசுவால எல்லாம் கூடும் சொன்ன அர்த்தம் என்ன? What's the meaning all things are possible with Jesus? தேவனால எல்லாம் கூடும் என்ற அர்த்தம் என்ன? What's the meaning all things are possible by God? பிசாசு தோற்று போனான்னு அர்த்தம். The meaning is devil is defeated. Understood, அது அறிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது, அது திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. It's understood, no change in that. எப்போது நான் பிசாசை பற்றி பேச மாட்டேன். I don't talk about devil always. எல்லா பிசாசை பத்தி ஸ்டோரியா சொல்ல பேசிக்கொண்டே இருப்பாங்க. People will be always talking stories about பிசாசை devil. பத்தி கட்டுரை கட்டுவாங்க. They will write many story about devil. பிசாசை பத்தி டிராமா போடுவாங்க. They'll make drama about devil. சண்டே ஸ்கூல் பிள்ளைங்கள பிசாசை பத்தி நடிச்சு கொண்டிருப்பாங்க. Even Sunday school also they act like devil. வேண்டாம், இயேசு பத்தியே பாடுவோம், பேசுவோம், பிரசங்கிப்போம். Oh beloved, don't speak all, let's only talk about Jesus. ஏனென்றால் இயேசு வருகிறார். Jesus is coming very soon. இயேசு பற்றி பாடும்போது எவ்வளவு ஜீவன் வல்லமை கிருபை பெருகிறது. See how much of life and grace abounds when you speak about Jesus. இயேசுன்னு சொல்லி பாருங்க, அந்த இயேசுங்கிற வார்த்தை நம்முடைய சுவாசத்திலே அடங்கி இருக்கிறது. Say Jesus, that word is hidden in our breath. உங்க சுவாசத்தை நல்ல இழுத்து சுவாசத்தை விட்டு பாருங்க, அதுல இயேசுன்னு அந்த வார்த்தை உச்சரிக்கப்படும். Take the breath and leave it out, you find the word Jesus will come. வீட்ல போய் உச்சரிங்க, இப்போ தஸ் புசன் கத்திட்டு இருக்க வேண்டாம். Don't make வீட்ல noise. போய் இயேசுன்னு உச்சரிச்சு பாருங்க. You know, in the house you go and shout மூச்சை Jesus. இழுத்து மூச்சை விட்டு பாருங்க, இயேசு வந்துருவார் அதுக்குள்ள. Take the inner breath and leave it out, you can see how much. அதுக்குள்ள ஜீவ சுவாசத்தவன் நாசில ஊதினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. We find he breathed in the nostrils the living soul. இயேசுவின் பேச்சு, இயேசுவின் மூச்சுன்னு சொல்லுங்க. We said Jesus my breath, Jesus my speech. உங்க பிரதர்ட்ட போய் உங்க சிஸ்டர்ட்ட போய் பிள்ளைங்க கிட்ட இயேசுனே பேசுங்க. Go to your brother and sister, talk about only about Jesus. எப்போது இயேசுன்னு சொல்லுங்க, பிசாசங்க இடம் பிசாசோட இடம் அங்க காணப்பட முடியாது. When you say Jesus, Jesus, devil cannot be seen there. இயேசுவை நமக்கு வீட்டில் பேசாதபடினாலதான் பிரச்சனை, வியாதி, போராட்டம், துன்பம், தொல்லை, கண்ணீர் எல்லாம் உண்டாக்கி கொண்டிருக்கிறது. Because you don't know about Jesus only, you find sufferings, crying, problems in your families. பரலோகத்துல பாருங்க, கண்ணீர் இல்லை. See heaven, no tears, மரணம் இல்லை, no death, அலறுதல் இல்லை, no crying, கூக்குரல் இல்லை, no sighing, வேதனை இல்லை,
no pain, பற்கடிப்பு இல்லை, no வியாதி இல்லை, no gnashing of ஒண்ணுமே teeth, கிடையாது. no sickness, இந்த மாம்ச சரீரமே இல்லை. no fleshy body at all. பரலோகத்தில் நாம் ஆவிக்குரிய சரீரத்தை மகிழ்ந்து கொண்டிருப்போம். In heaven we in spiritual body. பிரியமானவர்களே, அந்த பரலோகத்தை பூமியிலே அனுபவிக்க வேண்டும். That heaven must experience on this earth itself. இங்கேயே பரலோகத்தை பிராக்டீஸ் பண்ண வேண்டும். You have to practice heavenly life on this earth. அதனால வீட்டுல துன்பங்கள், தொல்லைகள், சோதனைகள் இருந்தா கூட அதையெல்லாம் நாம பைபாஸ் பண்ணி போகணும். அதெல்லாம் ஜெயப்படுத்திக் கொண்டே போக வேண்டும். All trials, family problem, bypass all these and go to heaven. அதற்கு வழி என்ன? What's the way for that? இயேசுவின் இரத்தம், Blood of Jesus. இயேசுவின் இரத்தம், இரத்தம் கிரீடத்தில மனதில எழுத வேண்டும். Let your mind and heart be, you write about the blood of Jesus. இயேசுவின் இரத்தம் என்று நம் உள்ளான மனுஷனில் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். In a inner man, let the voice be heard, the blood of Jesus. அதுதான் ஜெயம் 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 என்று அறிவிக்கப்படுகிறது. That's been told us victory, victory, victory. இயேசுவின் இரத்தத்தில் மரணம் இல்லை, தோல்வி இல்லை, துன்பம் இல்லை, ஒண்ணுமே கிடையாது. In the blood of Jesus there's no death, there's no sorrow, there's no agony. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே அவனை ஜெயித்தார்கள். They overcame by the blood of the lamb. இயேசுவின் இரத்தம் ஜெயத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறது. Blood of Jesus giving us victory. இன்னும் வேதத்தில் பல வசனங்கள் எடுத்துக்கொண்டே இருக்கலாம், நேரமில்லை பிரியமானவர்களே. There are so many verses, there's no time, beloved. இயேசுவின் இரத்தம் ஜெயாளிகளாக நம்மை மாற்றுகிறது. Blood of Jesus makes us overcomers. இயேசுவின் இரத்தத்தில் நமக்கு தைரியம் உண்டு. எபிரேயர்ல வசனம் சொல்கிறது. In Hebrew we read, in the blood of Jesus we receive boldness. இயேசுவின் இரத்தத்தில் தைரியம் இருக்கிறது. There's boldness in the blood of Jesus. சிலர் அன்றைக்கு பயப்படுவார்கள். Some will be afraid. அங்கு போனா பயம், இங்கு போனா பயம். They say if I go there afraid, this year they கடந்த go. வாரத்தில் கூட ஒரு சிஸ்டர் சொல்றாங்க, ஐயோ என் மக அங்க போனா பயந்து அந்த ரூம் கூடறா, அங்க பயந்தா இந்த ரூம் கூடறா, இந்த வீட்டு கிச்சனுக்கு கூடறா, ஒரே பயம் பயம் பயம். One sister came and complained, Pastor, my daughter, she's afraid running to the bathroom, bedroom, kitchen, running here and there. உடனே நான் போன்ல பேசினேன். I spoke on the phone. பயப்பட வேண்டாம், Fear not. இயேசுப்பா நம்முடைய தேவன், Jesus is our அவர் God. கூடவே இருக்கிறார். He is with you. ஏன் பயம்? Why you're afraid? அங்க ஸ்கூல்ல திருடன் வந்துட்டானா, திருடன். Thief came in the school. அந்த திருடன் வந்ததனால வீட்டிலையும் திருடன் இருப்பாங்க, பயம். Because thief came in the school, they got afraid. Even the thief will come in the house also. அந்த பிசாசு திருடனும் அவன் பொய்யனுமாய் இருக்கான் வேதம் சொல்லுகிறது. Word of God says that thief, that devil is a thief. பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். He is a liar and father of lies. திருடன் என்ன சொல்வான்? What the thief will say? திருடன் உண்மை என்ன சொல்லி இருக்கிறானா? Anytime the thief will speak truth, அவன் பொய் தான் சொல்லி கொண்டிருக்கிறான். he will only speak lies and do பிசாசு lies. பொய் தான் சொல்லுவான். Devil will speak lies. இன்னைக்கு अनेक விசுவாசிகள் கெடுக்கப்பட காரணம் என்ன? அநேக விசுவாசிகள் கெடுக்கப்பட காரணம் என்ன? What's the reason many believers to be corrupted? அநேக தேவனுடைய பிள்ளைகள் பின்மாற்றமாய் போக காரணம் என்ன? What's the reason many people to be backslidden? அநேக புதிய ஆத்மாக்கள் சத்தியத்துக்குள்ள வராம இருக்க காரணம் என்ன? What's the reason for many new souls not to come to the church? எங்க பார்த்தாலும் பொய்யின் ஆவி. Everywhere spirit of lie. இங்கு சத்தியம் இல்லை. There no truth. இவர்கள் சரியான ஊழியக்காரர் இல்லை. They're not true servants of God. சரியான சபை இல்லை. It's not true church. பிசாசு பேசிக்கொண்டே இருக்கிறான். Devil is talking like அவன் this. நன்மை அல்ல தீமை பேசுவான். He will not talk goodness, he will only talk evil. அவன் உண்மை அல்ல சத்தியம் அல்ல பொய் பேசுவான். He will not talk, speak the truth, he'll speak lies. ஏதேன் தோட்டத்தில் வந்தவன் எல்லா தோட்டத்திலும் விளையாடி கொண்டிருக்கிறான். The devil who came in the Garden of Eden is going in all the gardens. இயேசுவின் நாமத்தை அவனிடத்திலே பேசுவோமாக. Let's speak the name of the Jesus. கல்வாரியை பற்றி பேசிக்கொண்டே இருப்போமாக. Let's talk about Calvary. பயத்தின் ஆவியை தள்ளுவோம். Put away spirit of fear. பொய்யின் ஆவியை முறியடிப்போம். Put away, destroy the spirit of lies. கலக்கத்தின் ஆவியை முறியடிப்போம். Put away the spirit of the troubles. சந்தேகத்தின் ஆவியை முறியடிப்போம். Let's put away spirit, destroy the spirit of doubting. ஜெயமெடுப்போம். Overcome all the spirit of troubling. இயேசுவின் ரத்தம் என்று சொல்லுவோமாக. Let's say the blood of Jesus, the blood of அவர் Jesus. ரத்தத்தை பாடுகிற நேரத்தில் நமக்கு ஜெயம் உண்டாய் கொண்டே இருக்கும். When you confess the blood of Jesus, you get perfect victory. ரத்தத்தால் ஜெயம், ரத்தத்தால் ஜெயம், ரத்தத்தால் ஜெயம் இயேசுவே. Hallelujah, hallelujah. ரத்தத்தால் ஜெயம் இயேசுவே. ரத்தத்தால் ஜெயம், ரத்தத்தால் ஜெயம், Amen. ரத்தத்தால் ஜெயம் இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரத்தத்தால் ஜெயம் இயேசுவே. ஹல்லேலூயா. Hallelujah. அந்த சத்தியராக இயேசுவின் ரத்தத்தை விசுவாசியுங்கள். Believe the truth, the Lord Jesus Christ. நீங்கள் புதிய ஆத்மாக்களாய் வந்திருக்கலாம். Maybe you come newly here. இதுவரைக்கும் விசுவாசம் இல்லாமல் இருந்திருக்கலாம். Till now you would have been found without faith. இன்றைக்கு இயேசுவின் ரத்தத்தை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுங்கள். Today believe on the blood of Jesus and accept him. உங்களில் போராடுகிற எல்லா ஆவியை துரத்தி போடுவார். All the powers of battling he'll destroy it. இயேசுவின் ரத்தம் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கும். Blood of Jesus will give you victory. பிரியமானவர்களே, அடுத்ததாக இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய சபையை சம்பாதிக்கிறார். Beloved,
Nextly, Jesus wants to make a very big church. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் பதிவாக சொல்லுகிறது. Ephesians 5:27 says so. கல்வாரி இயேசு கிறிஸ்து தம்மை ஒப்புவிக்க காரணம் என்ன? What's the reason for Jesus to give himself on Calvary? கல்வாரியை ரத்தவடிக்க காரணம் என்ன? What's the reason for him to shed the blood on Calvary? ஒரு சபையை சம்பாதிக்கும்படியாக. To buy a glorious church. வாசிங்கள். Read that verse. That he might present it to himself a glorious church, not having spot or wrinkle or any such thing, but that it should be holy and without blemish. கரைதிரி முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார். ஒரு பெரிய பரிசுத்தமான சபையை உண்டாக்கும்படியாக ஸ்தாபிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து கல்வாரியை ரத்தத்தை வடித்தார். To make a great and holy church, established church, Jesus died on Calvary. இது ஒரு பெரிய நோக்கம் பிரியமானவர்களே. Oh, it's a great purpose, beloved. இன்றைக்கு எல்லா கிறிஸ்தவ போதகர்களும் கூட இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே ஒரு மீட்பை பற்றி பேசுகிறார்கள். Even today many Christian preachers, they speak about the redemption by the blood of பாவ Jesus. சாப விடுதலை பற்றி பேசுகிறார்கள். They talk about deliverance of sin and curses. வியாதியை பற்றி பேசுகிறார்கள். They talk about sickness. வியாதி விடுதலை பற்றி They பேசுகிறார்கள். talk about deliverance of sickness. ஆனால் ஒரு பெரிய சபை இயேசுவின் இரத்தத்தாலே சம்பாதிக்கப்படுகிறது பேசுகிறது இல்லை. But they don't talk about the great church of God redeemed by the blood of Jesus. ஆனால் கிருபையாக இங்க அந்த சத்தியம் பேசப்படுகிறது. ஆண்டவருடைய கிருபையாய் இருக்கிறது. அவருடைய கிருபையின் திரட்சியாய் இருக்கிறது. Graciously this truth has been spoken. It's the abundance of grace of God we have come here. பிரியமானவர்களே, கல்வாரியின் இரத்தத்தினாலே ஒரு பெரிய சபையை அவர் சம்பாதிக்கிறார். Beloved, by the blood of the Calvary he is gaining a big church. அதைத்தான் அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் கூட சொல்லுகிறது. That's what Acts of the Apostle chapter 20 verse 28. சுய இரத்தத்தினாலே தேவன் ஒரு சபையை சம்பாதிக்கிறார். By his own blood he bought his church. இந்த இரத்தத்தின் விலை என்னவாய் இருக்கும்? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் விலை என்னவாய் இருக்கும்? What will be the value of the blood of Jesus? பிரியமானவர்களே, இன்றைக்கு கடையில போனா ஆட்டின் இரத்தத்தை கொடுக்கிறார்கள். You know, if you go to the shop, you சில get the பிராணி இரத்தத்தை விலை கொடுக்கிறார்கள். blood of the sheep, you get the blood of the animals. ஆனால் இயேசுவின் இரத்தத்தின் விலை சொல்ல முடியுமா? Can you tell about the value of the blood of Jesus? Price of the blood of Jesus? இரத்தத்தின் விலைக்கு கம்பேரிசனே கிடையாது. You cannot compare the price of blood with anything. வானமும் பூமியும் அதை கொள்ள முடியாது. Heaven and earth cannot hold it. இந்த அண்டமும் அகிலாண்டங்களும் அதை கொள்ள முடியாது. In the whole universe cannot hold it. அந்த இரத்தம் கூட தான் நம்மையும் நம் சபையும் ஒரு விலைக்கு வாங்கியிருக்கிறார். But that blood only he has bought us and the church. அப்படினா சபையின் விலை எவ்வளவு விலையேறப்பட்ட விலையாய் இருக்கிறது. If that be so, what will be the price of the church? ஏன் இயேசு எப்படிப்பட்டவரோ அதே இடத்துல அதே மகிமையை, அதே பரிசுத்தத்தை, அதே பூரணத்தை இந்த சபைக்கு கொடுக்கும்படியாக அவர் இரத்தத்தை கொடுத்திருக்கிறார். Why, in whatever state Jesus, to give his same holiness, to give his same standard, to give his same life, the same measure he wants to give to the church. For that purpose he shed his blood. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பட்சபாதமற்றவர். Jesus has got no partiality. தனக்கு இணையான ஒரு சபையை தம்மை போல மாற்றுகிறார். He wants to make a church like himself. அவர் இந்த சபைக்கு தலை என்று சொல்லப்படுகிறார். With word of God says he is the head of the church. அந்த பூர்ணமான தலைக்கேற்ற சபையை உருவாக்கி கொண்டிருக்கிறார். To that perfect head he makes a perfect body, the church. எது நிமித்தமாக இரத்த கிரையும் கொடுத்து அதை உருவாக்குகிறார். Why is giving his blood is making the church? பிரியமானவர்களே, அப்படின்னா நம்முடைய விலை எவ்வளவு பெரிய விலை என்பதை உணர வேண்டும். If that means you must understand what must be your price. நம்முடைய ஜீவன் எவ்வளவு விலையேறப்பட்ட ஜீவன் என்பதை உணர வேண்டும். Understand how precious is your life. நம்முடைய வார்த்தையும் நம்முடைய பேச்சும் கிரியை செய்யும் விதமாய் இருக்க வேண்டும். How must be our words, deeds and actions? இயேசுவாகிய தலைக்கிணையாய் நாம் வளர வேண்டிய அவசியம். We must come equal to the head Christ. அந்த சத்தியத்தை இந்த நாட்களில் நீங்கள் கேள்விப்படுவீர்கள். You will hear about the truth in the latter days. பிரியமான விலையேறப்பட்ட சபையை சம்பாதிக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் கல்வாரியிலே கொட்டப்பட்டது. To gain a precious church, the blood of Jesus was shed on Calvary. அந்த இரத்தம் இன்றைக்கும் வல்லமையாய் ஓடிக்கொண்டே இருக்கிறது. Today that precious blood, as a powerful blood, it's flowing in our midst. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் அறையப்பட்டாரே, அந்த இடத்தில் இரத்தம் வடிந்தது. இன்றைக்கு ஆராய்ச்சி நிபுணர்கள் அந்த இடத்தை தோண்டி பார்த்தார்களாம். You know, when the blood of Jesus was shed on Calvary, the researchers went to research the blood there. அங்க அந்த இரத்தத்தை கண்டுபிடித்தார்களாம். They saw the blood there. அந்த இரத்தத்தை செக் பண்ண வழியில் அதில் ஜீவன் இருக்குன்னு சொன்னார்களாம். When they tasted the blood, they checked, they saw life in that blood. ஆகவே தான் இன்றைக்கும் இயேசுவின் இரத்தத்தை விசுவாசிக்கிறோம். That's why today we believe on the blood of Jesus. பாருங்க, இன்றைக்கும் எல்லாம் குறை வந்துட்டா, தவறு வந்துட்டா, பாவம் வந்துட்டா, ஆண்டவரே மன்னியும் என்று சொல்கிறோம். See, any shortcomings there is, we say, Lord, we forgive us. We cry to the Lord. நானும் சொல்கிறேன், நீங்களும் சொல்லுகிறீர்கள். I also say, you also say. இயேசப்பா எனக்கு மன்னியும் ஆண்டவரே. Oh Father Jesus, forgive me. ஏன்? அது மனுஷ ரத்தம் அல்ல, தேவாதி தேவனுடைய ரத்தம். That's not a man's blood, it's the blood of the Lord of Lords. அதுக்கு ஜீவன் இருக்குது.
இருக்குது, வல்லமை இருக்குது, கிருபை இருக்கிறது. There's life, power and grace. அது மரித்து போகாத ரத்தம். It's a life, it's not dead. பேசுகிற ரத்தம். It's a blood which speaks. இன்றைக்கும் பாவத்தை மன்னித்து கொண்டே இருக்கிறது. Even today is forgiving us. நமக்கு தைரியம் கொடுத்து கொண்டே இருக்கிறது. It's giving us boldness. நம்மை பூரணப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. It's perfecting us. நம்ம எல்லா பக்கத்திலும் பூரணப்படுத்துகிறது. It's perfecting in all ways. மனுஷன் தேவனை போல மாறலாம். Man can become like God. நாம் பூரணப்பட்ட சபையாக மாறலாம். He can become a glorious holy church. அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் கொட்டப்பட்டது. For that purpose, blood of Jesus was shed for us. கடைசியாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு நித்திய ஜீவனை அருளுகிறது பிரியமானவர்களே. Lastly, the blood of Jesus gives us eternal life. யோவானின் சுவிசேஷம் 6 அதிகாரம் 54 வசனம் விதமாக சொல்லுகிறது. John the Gospel 6:54 says so. வாசிங்க 6:54. Whoso eateth my flesh and drinketh my blood hath eternal life, and I will raise him up at the last day. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சத்தை புசித்து இரத்தத்தை பானவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. He that eateth my blood, he eateth my flesh and drinketh my blood has got eternal life. அவருடைய இரத்தத்தை நமக்காக சிலுவையில் ஊற்றி விட்டார். He has shed his blood for our sake. சரீரமாய் மாம்சத்தை கிழித்தார். He tore அவர் இரத்தத்தை மகனே நீ குடிக்க வேண்டும். He rent his body, the flesh. He said, my son, daughter, drink my flesh and blood. உன் சரீரத்தின் பசியை மாற்றுவது மாத்திரமல்ல, Not really putting away the lightness of your body. உன் ஆத்துமாவின் பசியை மாற்ற வேண்டும். He wants to quench the thirst of your soul. உன் ஆத்துமாவிலே நீ வாழ வேண்டும். You must live in your soul. நீ ஆவியிலே வாழ You வேண்டும். must live in the spirit. உன் உள்ளான மனுஷனை பலப்பட You வேண்டும். must be strong in the inner man. நீ ஜீவனில் ஜீவனுடையனாய் மாற You வேண்டும். must become lively. உனக்கு அழிவே இல்லை, No corruption. உனக்கு மரணமே இல்லை. No death. என் மாம்சத்தை புசிக்க ரத்தத்தை பானம் பண்ண வேண்டும். You must eat my flesh and drink my blood. அந்த ரத்தத்தை பானம் பண்ண நித்திய ஜீவன் உண்டு என்று இயேசு சொன்னார். Jesus, he that drinketh the blood has got eternal life. யூதர்கள் அதன் கருத்தை அறியவில்லை. Jews never knew the truth. ஆனால் இயேசு கருத்தை உணர முடியாத சந்தர்ப்பத்தை கொண்டு வந்தார். But Jesus told them to know all those things there. அப்படிப்பட்ட அந்த ரத்தத்தை பானம் பண்ணுவதற்கு நித்திய ஜீவன் உண்டு, கடைசி நாளிலே நான் அவனை எழுப்புவேன். Those who drink that blood, they have got eternal life. Last day I will raise them up. பிரியமானவர்களே, அந்த இயேசுவின் ரத்தத்தை உண்மையாவே விசுவாசத்தில் பருகினோம் என்றால், Oh beloved Jesus, if we truly surrender to that blood of Jesus, அந்த ரத்தத்திலே நமக்கு பானம் பண்ண பங்கு கிடைக்கும் என்றால், if we become partaker to drink that blood of Jesus, அவருடைய ராஜ்யத்தில் நாம் பங்கு பெறலாம். we can partake his kingdom. இன்னைக்கு அநேகர் கிறிஸ்துவின் ரத்தத்தை பானம் பண்ணுவதில்லை. Today many don't partake in the blood of Jesus. பாட்டு நன்றாக இருக்கிறது, பிரசங்கம் நன்றாக இருக்கிறது, But they sing songs are good, Convention message நன்றாக is இருந்தது. good. Convention is very good. ஆனால் அருமையான சகோதரனே சகோதரியே, But beloved brother, dear sister, இயேசுவின் ரத்தத்தில் உங்களுக்கு பங்கு உண்டா? do you partake in the blood of அதை Jesus? பானம் பண்ண ஒப்புக்கொடுத்து இருக்கிறீர்களா? Have you surrendered to drink the blood of Jesus? ஒரு பூர்ண பரிசுத்தத்துக்குள்ளே தாழ்த்துகிறீர்களா? பூர்ண பரிசுத்தத்துக்காக உங்களை தாழ்த்துகிறீர்களா? Are you humbling for the entire sanctification? அந்த ரத்தத்தை பானம் பண்ணுவதற்கு உங்களை சுத்திகரித்துக் கொண்டே இருக்கிறீர்களா? To drink that blood, are you sanctifying your life? அப்படி என்றால் அந்த ரத்தத்தின் ஜீவன் உங்களுக்கு கிரியை செய்யும், நீங்கள் ஜெயமடையலாம். If that be so, the power of the blood will work in you, you can get victory. கடைசி நாட்களிலே உயிர்த்தெழுதலில் நீங்கள் எழுப்பப்படலாம். In the last day resurrection, you will be raised up. உங்களுக்கு மரணமே இல்லை, No death for you. நித்திய ஜீவன் உடலாகி என்னைக்கு இயேசுவோடு ஜீவிக்கலாம். With eternal life, you can live with Jesus forever and ever. அந்த சத்தியத்துக்கு உங்களை அழைத்து இருக்கிறார். He is surrendering for accepting for the calling with that இயேசுவின் truth. ரத்தத்தை நீங்கள் பருகும் பொழுது, நாம் பருகும் பொழுது நித்திய ஜீவன் உடலாய் என்னைக்கு இயேசுவோடு வாழலாம், ஆளுகை செய்யலாம். When you and me drink the blood of Jesus, eternally we can live with the Lord Jesus நாம் Christ. புதியதும் ஜீவனும் மார்க்கத்திற்குள்ள பிரவேசிக்கலாம். You can enter the new and the living way. எபிரேயர் 10 அதிகாரம் 19 வசனம் வாசியுங்கள். Hebrews chapter 10 verse 19 we read. எபிரேயர் 10 அதிகாரம் 19. Having therefore, brethren, boldness to enter into the holiest by the blood of Jesus. அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மகா பரிசுத்தத்தில் பிரவேசிப்பதற்கு நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. By the blood of Jesus we got boldness to enter the most holy place. பிரியமானே, அவருடைய ரத்தத்தினாலே நாம் பாவ சாபங்கள் விடுதலையாக்கப்படுவது மாத்திரமல்ல, Oh beloved, not by his blood not be delivered from our sins and அவர் curses. ரத்தத்தினாலே வியாதி பலவீனங்களிலிருந்து சுகமடைவது மாத்திரமல்ல, By his blood not be delivered from our sickness and weakness. அவர் ரத்தம் நம்மை சகல பாகுபாடுகளிலும் வித்தியாசங்களும் ஒன்றாக்குவது மாத்திரம், விடுதலையாக்கி ஒன்றாக்குவது மாத்திரமல்ல, Not only his blood delivers from all divisions and uniting us. நம்மை ஒரே பாஷகராக ஜாதிக்காரராக மாற்றுவது மாத்திரமல்ல, Not to make us people of one nation. நமக்கு நற்கிரியை செய்யலாக நம்மை மாற்றுகிறது. It makes us do good works. பிரியமானே, நம்ம ஆண்டவருடைய நன்மை செய்கிற இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிற மாற்றுகிறது. Beloved, as Jesus did goodness also, it makes us to do நம்மை goodness. ஜெயாளிகளாக மாற்றுகிறது. It will make us overcomers. நம்மை பரிசுத்த சபையாக மாற்றுகிறது. It will make us the holy church. நம்ம இயேசுவோடு கூட நிற்க முடியாத நித்திய ஜீவனை நம்ம அருளுகிறது. It will also change us so that we can be ever with Jesus.
அந்த ரத்தம் புதிதும் ஜீவனமான மார்க்கத்திலே அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே சீயோனில் எருசலேமில் கொண்டு போய் சேர்க்கிறது. That blood in the new and living way, it's taking us to Zion and New Jerusalem, giving us the boldness into the most holy place. நாம் கண்களை மூடுவோமாக. Shall we all surrender ourselves? நாம் கண்களை மூடி இந்த கல்வாரி நோக்கி பாருங்கள். Shall we all close our eyes, look to the Lord? மகா பரிசுத்த ஸ்தலம் உங்களை அழைக்கிறது. Oh, that most holy place is calling you. ரட்சிக்கப்பட்டால் மாத்திரம் போதாது. It's not enough you're saved. இயேசுவின் இரத்தத்தின் அந்த வல்லமையை ஒவ்வொரு படியிலும் அனுபவித்து வளருங்கள். Every day believe on the blood, step by step grow in the blood of Jesus. எல்லாம் கல்வாரி நோக்கி பாருங்கள். Shall we all look at Calvary? அந்த சிலுவை நோக்கி பாருங்கள். Look at the cross. பார குருசில் பரலோகராஜன் தொங்கிக் கொண்டிருக்கிறார். Oh, you can see the crucified Savior hanging there. பார குருசில் பரலோகராஜன் தொங்கிக் கொண்டிருக்கிறார். Heaven is hanging in the cross. வெளியேறப்பட்ட மனுஷனாக இயேசுவோடு கூட இருந்தபடியாக வாஞ்சிக்கிறார். God wants you to become a precious son of God, a child of God in him. அதற்கு உங்களை அழைக்கிறார் பிரியமானவர்களே. The Lord is calling you. அந்த அழைப்புக்கு எத்தனை பேர் செவி கொடுக்க போறீர்கள்? How many of you are going to that calling? விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள். How many of you receive deliverance? சாபத்திலிருந்து விடுதலை பெறுங்கள். Receive deliverance from your sin. சாபத்திலிருந்து விடுதலை பெறுங்கள். Deliverance from curses. வியாதியிலிருந்து விடுதலை பெறுங்கள். Receive deliverance from sickness. பலவீனத்திலிருந்து விடுதலை பெறுங்கள். Deliverance from your defeats. மரணத்திலிருந்து விடுதலை பெறுங்கள். மரணத்திலிருந்து விடுதலை பெறுங்கள். Be delivered from your power of death. எல்லா வித்தியாசத்திலிருந்து விடுதலை பெறுங்கள். Delivered from all divisions. ஜெயாளிகளாக மாறுங்கள். Become overcomers. பரிசுத்த சபையாக மாற ஒப்புக்கொடுங்கள். Surrender to become a holy church. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுங்கள். And attain eternal life. அந்த மகா பரிசுத்தத்திலே அந்த சீயோனுக்கு எருசலேமில் பிரவேசிக்க முடியாது வாஞ்சியுங்கள். Desire to enter Zion, New Jerusalem, the most holy place. வெளியேறப்பட்ட ரத்தம் உங்களுக்கு வடிந்து கொண்டே இருக்கிறது. Oh, precious blood is flowing for you. வெளியேறப்பட்ட நாம் அனைவரும் மாறும்படியாக அந்த கல்வாரி ரத்தம் பேசிக்கொண்டே இருக்கிறது. That we may become precious today, the Calvary blood is speaking to us. பரலோகராஜன் பேசிக்கொண்டே இருக்கிறார். Heaven is speaking to you. பரலோகராஜன் பேசிக்கொண்டே இருக்கிறார். Heaven is speaking to you. பரலோகராஜன் பேசிக்கொண்டே இருக்கிறார். Heaven is speaking to you. ஆறு குரிசில் பரலோகராஜன் பாதகனை போதுங்குகிறாரே ஆறு குருசில் பரலோகராஜன் பாதகனை போல் தொங்குகிறாரே பாரவரே இரக்கமோ பாவங்கள் போக்கிட பாய்ந்திடுமே பாரவரே இரக்கமோ பாவங்கள் போக்கிட பாய்ந்திடுமே வந்திடுவார் இயேசுவனை அங்கே அழைக்கிறாரே வந்திடுவார் இயேசுவனை அங்கே அழைக்கிறாரே வாங்கிகள் தீர்ப்பவரே உன்மாலிகள் நீக்குவாரே வாங்கிகள் தீர்ப்பவரே உன்மாலிகள் நீக்குவாரே நித்திய ஜீவன் Thank you, Lord. Praise the Lord. Praise the Lord. Amen. Yes, dear people of God, ஆம் பிரியமான தேவனுடைய ஜனமே, Jesus has done all things for us. நமக்காக கர்த்தராகிய இயேசு யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். He has shed his entire blood for us. தம்முடைய முழு இரத்தத்தை நமக்காக அவர் சிந்தினார். He did not keep back, reserve even one drop of blood for himself. ஒரு சொட்டு இரத்தம் கூட அவர் அவருக்காக வைத்துக் கொள்ளவில்லை. He has spent all his blood for you and me. உனக்கும் எனக்குமாக தன்னுடைய முழு கடைசி இரத்தத்தை நமக்காக சிந்தினார். So the salvation that he brings is a perfect
salvation. ஆகவே அவர் தரும் ரட்சிப்பானது ஒரு பூர்ணமான ரட்சிப்பா இருக்கிறது. That salvation will cater for your body, soul and spirit. அந்த ரட்சிப்பு உங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்துக்கு போதுமானது. You cannot lack in any part of yourself. உங்களில் எந்த விதத்திலும் குறைபட மாட்டீர்கள். Because Jesus has spent his entire blood for you and me. என்றால் கர்த்தராகிய இயேசு உனக்கும் எனக்குமாய் தம்முடைய முழு இரத்தத்தை சிந்தினார். Therefore even this night you have to receive that perfect blessing in your life. ஆகவே இந்த ராத்திரி கூட உங்களுடைய ஜீவிதத்தில் நீங்கள் பூர்ணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள You வேண்டும். just check and see which part of your life you are still lacking. உங்களுடைய ஜீவிதத்தில் எந்த பகுதியில் குறைவாக நீங்களே சோதித்து பாருங்க. If you see any lack, you come to the blood of Jesus tonight. இந்த ராத்திரி உங்கள் ஜீவிதத்தில் ஏதாவது குறைவு இருக்கும் என்றால் இந்த ராத்திரி இயேசு இரத்தத்தை ஓடி Shall வாருங்கள். we all stand up நாம் எல்லாரும் எழும்பி நிற்போமா? and give ourselves the hands of the Lord? நாம் எல்லாரும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். And the Lord is in our midst. நம்முடைய மத்தியில் கர்த்தர் காணப்படுகிறார். He is here to touch every one of us. நாம் ஒவ்வொருவரையும் தொடும்படியான இடத்தில் வந்திருக்கிறார். It is not the will of God that anyone should go back as they have come. யார் நாம் நல்லவண்ணமாய் போவது தேவனுடைய சித்தமே அல்ல. In whatever aspect of your life you are lacking, now come to the blood of Jesus. உன் ஜீவிதத்தில் எந்த பகுதியில் நாம் குறைவு இருக்குதோ குறைவோடு கூட இயேசுவை வாருங்கள். And the word of God has come to you, and through the word of God you would have by now known your state. கர்த்தருடைய வார்த்தை நோக்கி வந்தது இந்த நேரத்தில் உங்கள் நிலவத்தில் புரிந்து கொண்டீர்கள். Therefore surrender your life to the Lord. ஆகவே Hallelujah. உங்களுடைய ஜீவிதத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. Look at the Lord right now. இப்ப நான் கர்த்தரை நோக்கி பாருங்க. Look at the bleeding Jesus. இதோ ரத்தம் சிந்துதான் இயேசு நோக்கி பாருங்க. Look at him right now. இப்போது இயேசு நோக்கி பாருங்க. Look at Jesus hanging for you on the cross. உனக்காக சிலுவையில் தொங்குகிற இயேசுவை நோக்கி பாருங்க. Look at the wounds that he suffered for you. உங்களுக்காக காயப்பட்ட அந்த காயத்தை நோக்கி பாருங்க. Look at the blood that he shed for you. உனக்காக சிந்தப்பட்ட ரத்தத்தை நோக்கி பாருங்க. Oh, it is all for you. இது உனக்கு மாத்திரமே. Even today that blood is fresh and is flowing. இந்த ராத்திரி கூட அந்த ரத்தம் புதிதாய் உன்னை தொட விரும்புகிறது. It is flowing in our midst. நம்முடைய மத்தியில் அது ஓடிக்கொண்டிருக்கிறது. You can be a young child. நீ ஒரு வாலிபனாய் இருக்கலாம். You can be a youth. நீ ஒரு வாலிப சகோதரனாய் இருக்கலாம். You can be a young child. ஒரு சிறிய பிள்ளையாய் இருக்கலாம். You can be a young man. நீ ஒரு வாலிபனாய் You இருக்கலாம். can be a middle-aged man. நீ ஒரு பாதி வயதுள்ளவனாய் இருக்கலாம். Or you can be an old நீ man. ஒரு வயதானவனாய் You இருக்கலாம். can be an old sister. நீ ஒரு பழைய வயதான Blood சகோதரியா of இருக்கலாம். Jesus, blood of Jesus is sufficient for you. இயேசு ரத்தம் உனக்கு போதுமானது. You can be a new person. நீ ஒரு புதிய நபராய் You வந்திருக்கலாம். can be a believer. நீ ஒரு விசுவாசியாய் Or இருக்கலாம். you can even be one who has backslidden. நீ also ஒரு பின்மாறி போனவனாய் இருக்கலாம். But you can be even a servant of நீ God. ஒருவேளை தேவனுடைய ஊழியக்காரனாய் இருக்கலாம். Blood of Jesus is sufficient for you. இயேசு ரத்தம் உனக்கு போதுமானது. The blood of Jesus is sufficient for you. இயேசு ரத்தம் உனக்கு போதுமானது. Come to the blood of Jesus tonight. இந்த ராத்திரி இயேசு ரத்தத்தில் ஓடி வா. Come to the blood of Jesus tonight. இந்த ராத்திரி இயேசுவின் ரத்தத்தில் ஓடி வா. Hallelujah, hallelujah, hallelujah. Or perhaps the enemy may be reminding you of some of the faults that you have committed. ஒருவேளை சத்துருவானவன் வந்து நீ முன்பு செய்த பாவங்களை அவன் ஞாபகப்படுத்தி இருக்கலாம். And he may be accusing you. உன்னை ஒருவேளை அவன் குற்றம் சாட்டி He may கொண்டிருக்கலாம். tell you will never go to heaven. உன்னை பார்த்து சொல்வான் நீ பரலோகத்துக்கு போகவே முடியாதுன்னு He சொல்லுவான். may tell you will never get ready for the coming of the Lord. நீ கர்த்தர் வருகைக்கு ஆயத்தமாக படாது முடியாதுன்னு சொல்லுவான். Or he may say you will never get ready for New Jerusalem or Zion. நீ சீயோன் புதிய எருசலேமுக்கு ஆயத்தமாக முடியாதுன்னு சொல்லுவான். But the blood of Jesus. ஆனால் இயேசுவின் The ரத்தம், blood of Jesus. இயேசுவின் The ரத்தம், blood of Jesus இயேசுவின் ரத்தம் can cleanse you right now. இப்போது அவனை சுத்திகரிக்கும். Hallelujah, 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 hallelujah. Amen. The blood of Jesus is cleansing your heart. இயேசுவின் ரத்தம் உன் இருதயத்தை சுத்தமாக்குறது. It's cleansing your mind. அது உன்னுடைய மனதை சுத்தமாக்குறது. It's cleansing your eyes. உன்னுடைய கண்களை சுத்தமாக்குறது. Cleansing your ears. உன்னுடைய செவிகளை சுத்தமாக்குறது. Cleansing your hands. உன்னுடைய கைகளை சுத்தமாக்குறது. Cleansing your feet. உன்னுடைய பாதங்களை Yes, சுத்தமாக்குறது. it's cleansing you. ஆம், சுத்தமாக்குறது. Yes, the blood of Jesus is cleansing you. ஆம், இயேசு ரத்தம் உன்னை சுத்தமாக்கிக் கொண்டே இருக்கிறது. Hallelujah. 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 Amen. The enemy
cannot see you anymore. இனிமேல் சத்துரு உங்களை பார்க்கவே முடியாது. Because you are covered with the blood of Jesus. ஏனென்றால் இயேசு ரத்தத்தினால் மூடப்பட்டிருக்கிறாய். He can only see the blood of Jesus. சத்துரு இயேசு ரத்தத்தை மாத்திரம் பார்க்க முடியும். Therefore he is fleeing away. ஆகவே அவன் ஓடி போகிறான். He is fleeing away. சத்துரு ஓடி போகிறான். Hallelujah. கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த ரத்தத்தை, கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த ரத்தத்தை காணும்போது ஓடி போகும் சாத்தான் சேனைகள், காணும்போது ஓடி போகும் சாத்தான் சேனைகள். கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த ரத்தத்தை, கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த ரத்தத்தை காணும்போது ஓடி போகும் சாத்தான் சேனைகள், ஓடி போகும் சாத்தான் சேனைகள். கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த ரத்தத்தை, கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த ரத்தத்தை காணும்போது ஓடி போகும் சாத்தான் சேனைகள், ஓடி போகும் சாத்தான் சேனைகள். கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த ரத்தத்தை, கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த ரத்தத்தை காணும்போது ஓடி போகும் சாத்தான் சேனைகள், காணும்போது ஓடி போகும் சாத்தான் சேனைகள். Hallelujah. Hallelujah. Amen. Hallelujah. Dear people of God, பிரிய தேவனுடைய ஜனமே, the Lord wants to reveal the power of His blood tonight. இதோ இந்த ராத்திரி கர்த்தர் தம்முடைய ரத்தத்தை வல்லமை வெளிப்படுத்தும்படியாய் விரும்புகிறார். And therefore, before we sing that chorus again, ஆகவே மறுபடியும் இந்த பல்லவி பாடும் முன்பாக let us all be united. நாம் எல்லாரும் ஒருமைப்படுவோமாக. Even these little children must be united. இந்த சிறு பிள்ளைகள் கூட ஒன்றாக வேண்டும். You must close your eyes எல்லாரும் கண்களை மூடுங்கள். and எல்லாரும் sing about the blood of Jesus. இயேசு ரத்தத்தை குறித்து பாட போகிறோம். You see the blessings of God coming upon you. இயேசு ரத்தம் ஆசீர்வாதங்களை வருவதை நீங்கள் காண்பீர்கள். You can see the blessings of the blood of Jesus coming upon you tonight. இந்த ராத்திரி இயேசு ரத்தத்தினால் ஆசீர்வாதம் இந்த ராத்திரியை நீங்கள் காண்பீர்கள். All close your eyes எல்லாரும் கண்களை மூடுங்கள். and look at the blood of Jesus. இயேசு ரத்தத்தையே நோக்கி பாருங்கள். Hallelujah. கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த ரத்தத்தை, கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த ரத்தத்தை காணும்போது ஓடி போகும் சாத்தான் சேனைகள், காணும்போது ஓடி போகும் சாத்தான் சேனைகள். கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த ரத்தத்தை, கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த ரத்தத்தை காணும்போது ஓடி போகும் சாத்தான் சேனைகள், காணும்போது ஓடி போகும் சாத்தான் சேனைகள். கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த ரத்தத்தை, கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த ரத்தத்தை காணும்போது ஓடி போகும் சாத்தான் சேனைகள், காணும்போது ஓடி போகும் சாத்தான் சேனைகள். Hallelujah. 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 Amen. As you were singing about the blood of Jesus, நீ இயேசு ரத்தத்தை குறித்து பாடிக்கொண்டே இருந்தபோது the power of God has touched you. கர்த்தருடைய வல்லமை உன்னை தொட்டது. The power of God has touched you. கர்த்தருடைய வல்லமை உன்னை தொட்டது. Sickness has left you. வியாதி உன்னை விட்டு வெளியே போனது. That pain has left அந்த you. வேதனை விட்டு வெளியே போய்விட்டது. That weakness has left அந்த you. பலவீனம் விட்டு வெளியே போய்விட்டது. You are healed in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் சுகமானாய். You are healed in the name of Jesus. இயேசு நாமத்தில் சுகமானாய். Hallelujah. 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 ஆக்கரமக்கத்துனாய் நமானியா. என்னுடைய ஜனமே, என் ஜனமே, ஆக்கரக்கத்துனாய் நமக்கத்துனிபிக்கத்துனாக்கரபாலியா. நீங்கள் என் ரத்தத்தை உயர்த்தினபடினால், நீங்கள் என் ரத்தத்தை உயர்த்தினபடினால் என் ஜனங்களை விடுதலையாக்கும்படியா இறங்கி வந்திருக்கிறேன். Amen. ஆக்கரக்கத்துனாய் நமக்கத்துனிபிக்கத்துனா. விடுதலையாக்கும்படியாய் என் கரத்தை நீட்டிருக்கிறேன். Yes, Jesus. என் ஜனங்களை நான் விடுதலையாக்கினேன் என்று கர்த்தர் சொல்கிறார். Amen. Jesus. Hallelujah. 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 Hallelujah.
Hallelujah. Hallelujah. Hallelujah. Yes, the blood of Jesus is healing many right now. ஆம், இப்போது இயேசு ரத்தம் அநேகரை குணமாக்கி கொண்டிருக்கிறது. You are not returning as you have come. நீ வந்த வண்ணமாய் திரும்பி போகிறதில்லை. You are going as a new person. நீ ஒரு புதிய மனுஷனாய் திரும்பி போக You are போகிறாய். going as a healed person. சுகமாக்கப்பட்டவனாய் திரும்பி போக You are போகிறாய். going back as a delivered person. விடுதலையாக்கப்பட்டவனாய் திரும்பி போக போகிறாய். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் வேதமே என் இயேசுவை நான் என்றும் ஏந்தி மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவை நான் என்றும் ஏந்தி மகிழ்ந்திடுவேன். நாமமே நாமமே ஆத்துமாவின் கீதமே கீதமே என் இயேசுவை நான் என்றும் ஏந்தி மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவை நான் என்றும் ஏந்தி மகிழ்ந்திடுவேன். நாமமே நாமமே கீதமே என் இயேசுவை நான் என்றும் ஏந்தி மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவை நான் என்றும் ஏந்தி மகிழ்ந்திடுவேன். நாமமே என் ஆத்துமாவின் கீதமே ஏந்தி மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவை நான் என்றும் ஏந்தி மகிழ்ந்திடுவேன். Hallelujah. Amen. Hallelujah. Amen. Even tonight, the Lord has spoke to us through His sweet voice. இந்த ராத்திரி வேளையோட கர்த்தர் தம்முடைய இனிமையான சத்தத்தோடு நம்மோடு For பேசினார். all the words the Lord spoke to us tonight, let's praise God. இந்த ராத்திரி கர்த்தர் நம்மோடு பேசுற எல்லா வார்த்தைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. Hallelujah. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Hallelujah. Hallelujah. For all the good work the Lord has done in our lives tonight, let's praise God. இந்த ராத்திரி கர்த்தர் நமக்கு செய்த எல்லா நல்ல கிரியைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Hallelujah. 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 Amen. Even in the days to come, God has many things for us in store. Therefore, let's all praise God. வரும் நாட்களில் கூட கர்த்தர் நமக்காக அநேக ஆசீர்வாதங்களை நமக்காக வைத்திருக்கிறபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Hallelujah. 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 Once again, giving all glory and honor to the Lord, let's praise God. இன்னொரு முறை சகல கனமும் மகிமையும் துதியும் தேவனுக்கே செலுத்தி நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Hallelujah. 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 Let's pray. ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற மகா பரிசுத்தமும் இரக்கம் நிறைந்த நல்ல இயேசுவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த முதலாம் நாள் கூட்டத்தை கர்த்தர் பொறுப்படுத்தி இம்மட்டுமாய் ஆசீர்வதித்த தயவுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆரம்பம் முதல் முடிவு மட்டுமாய் கர்த்தாவே உம்முடைய காயப்பட்ட கரத்தோடு கூட கல்வாரி சிந்தின இரத்தத்தோடு கூட எங்களை மத்தியிலே நீர் அசைவாடி கொண்டிருந்த தயவுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாய் நீர் எங்களுக்காய் சிந்தினதான இரத்தம் சூடு குறையாததாய், வல்லமை மாறாததாய், கர்த்தாவே அற்புதம் செய்கிற கிரியையில் மாறாததாய், இன்றைக்கும் எங்களை மத்தியிலே நீர் இறங்கி கிரியை செய்து கொண்டிருந்தபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய இரத்தத்தினால் உண்டாயிருக்கிறதான ஆசீர்வாதங்களை கர்த்தாவே அறிந்து கொள்ளும்படியாய் நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்தீரே, அதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். பாவம், வியாதி, சாபம் முற்றிலுமாய் நீக்கப்படும்படியாய் உம்முடைய கல்வாரியில் நீர் இரத்தம் சிந்தினீர் கர்த்தாவே. ஆண்டவரே, ஒருவரோடு ஒருவர் சமாதானமாக இருக்கும்படியாய் ஒப்புரவாக்கிக் கொள்ளும்படியாய் கர்த்தாவே உம்முடைய இரத்தம் இன்றைக்கும் நீர் பேசிக் கொண்டிருக்கிறபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்.
நற்கிரிகைகளை செய்யும்படியாய் கர்த்தாவே உமக்காய் ஆண்டவரே நற்கிரிகளை இந்த பூமியிலே செய்யும்படிக்கு உம்முடைய இரத்தம் எங்களை பரிசுத்தமாக்கி இருக்கிறபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே இந்த இரத்தத்தை குறித்து கர்த்தாவே நித்திய ஜீவனை அடையும்படிக்கு ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீர் அழைத்துக் கொண்டிருக்கிறபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமையுள்ள சபையாய் உமக்கு முன்பாய் கர்த்தாவே நிறுத்திக் கொள்வதற்காய் ஆண்டவரே அந்த நித்திய ஜீவனிலே ஆண்டவரை பிரவேசிப்பதற்காய் கர்த்தாவே மத்திய ஆகாயத்தில் அதிசீக்கிரமாய் வெளிப்பட போகிறேன். வருகை நாளை அவளோடு எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கத்தக்கதாக அந்த இரத்தம் ஒவ்வொரு நாளும் எங்களை உதவி செய்து கொண்டிருக்கிறபடியால் பேசிக் கொண்டிருக்கிறபடியால் ஆண்டவரே எங்களுக்கு மத்தியிலே வல்லமையான கிரிகளை செய்து கொண்டிருக்கிறபடியாலே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. பேசுகிற மகனை நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே அநேக ஆயிரங்களுக்கு கர்த்தாவே பிரயோஜனப்படுத்தும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். இந்த கூட்டத்தை நடத்துவதற்கு எங்களே ஆண்டவரை நடத்திப்புக்காரர்களுக்கு நீ தந்ததான கிருபைக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. தொடர்ந்து உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே இந்த கன்வென்ஷன்ல ஒவ்வொரு பகுதியிலேயும் உம்முடைய வல்லமையில கர்த்தாவே கிரியைகளை செய்து உம்முடைய நாமத்தின் நீர் எங்களை மகிமைப்படுத்தும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். உம்முடைய அதிசீக்கிரமான வரைக்கும் எங்களையும் எங்களுடைய ஜனத்தையும் ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேலும் நல்ல பிதாவே, ஆமென். And now may the grace of our Lord Jesus Christ, the love of God, and the sweet fellowship of the Holy Spirit rest and abide with us until Jesus returns in glory. Amen. Hallelujah. 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 Hallelujah.